நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி. ஐரோப்பிய வானொலி கடந்து உங்கள் வாசல் தேடி வரும் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். சுவிஸ் நேரம். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் எனக்குண்டோ? சுவிஸ் நேரத்தில் உங்களுடன் நாங்கள். நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொல்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதுண்டோ? கூடியிருப்பதுண்டோ? தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். வாழ்ந்திடச் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திடச் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாதி உண்டோ? தாங்கிட நாதி உண்டோ? தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். கும்பிடச் சொல்லுகிறேன், உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன். என்னை நம்பவும் நம்பி அன்பினில் போயவும் நம்பிக்கை இல்லை என்றால் எனக்கு ஒரு நம்பிடி நஷ்டம் உண்டோ? ஒரு நம்பிடி நஷ்டம் உண்டோ? கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் எனக்கு உண்டோ? வழமை போல் இன்றும் சுவிஸ் நேரத்தின் அனுசரணையாளர்கள் போட்டு வந்த எங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி என்னும் சொல்லை இவன் விட்டு வைத்ததில்லை. சுவிஸ் லவுசான் பிரி நகரங்களில் மக்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் ஏசியன் ஷாப். குளிரும் பனிமலை குமுறும் எரிமலை ரெண்டும் கலந்த இதய வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து உலக நாடுகளில் இருந்து உப உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏசியன் ஷாப் நிறுவனத்தினர். ஆமா, என்ன பத்தி அப்படி என்ன தெரியும் உனக்கு? நாளுக்கு நாள் நம்ப முடியாத மலிவு விலையில் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்கின்றார்கள் ஏசியன் ஷாப். வாரத்தின் 7 நாட்களும் கடை திறந்திருக்கும். வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம்.
மேலதிக விவரங்களுக்கு ஏசியன் ஷாப் அவென்யூ ரூயுடுலா ரப்பல் 12 1008 பிரீ. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏசியன் 021 683 21 01. மறந்து விடாதீர்கள், சுவிஸ் லவுசான் பிரீ நகரங்களில் மக்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் ஏசியன் ஷாப். இன்றைய சுவிஸ் நேரத்திலே நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட பொழுதில் எறிவதுண்டோ. தமிழ் தேசிய கூட்டமைப்பா தமிழரசு கட்சியா அவசியம்? சிவசக்தி என்னை சுடர் பல கட்சிகள் ஒன்றிணைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பா அறிவுடன் படைத்து அல்லது தனித்துவமான தமிழரசு கட்சியை கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பா? சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி. தமிழர்களின் அரசியல் கட்சியாக பல கட்சிகளின் கூட்டுணைவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்து வருகிறது. பேரளவிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தாலும் தற்போது தமிழரசு கட்சியினர் தான் இன்றைய தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் தனித்துவமாக தமிழ் மக்களை நடத்த முற்படுகின்றார்கள். இந்த சூழலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகிக்கின்ற ஏனைய கட்சிகளை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலிலே இடங்கள் கிடைத்தால் போதுமானது என்ற அடிப்படையில் சிந்திப்பவர்களும் அந்த கட்சிக்குள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பெரிய அளவிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு கட்சியாக பதிவு செய்வதற்கு அவர்கள் முன்வருவதில்லை. வீணை செய்து அதை நலங்கெட பொழுதி எறிவதுண்டோ. இந்த சூழலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகிக்கின்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை தலைவராக கொண்ட EPRLF கட்சி நீண்ட காலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார்கள். கூடுதலாக பல்வேறுபட்ட விடயங்களிலே உள்ளிலும் சரி வெளியிலும் சரி தமிழரசு கட்சியினருடைய நடைமுறைக்கு ஒவ்வாத பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக சுட்டிக்காட்டுவது அவர்களை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியினரை பொறுத்தவரையில் மிக பெரிய தலையீடியாக பார்க்கின்றார்கள் EPRLF கட்சியினரை. அந்த அடிப்படையில் அவர்கள் இப்பொழுது சுரேஷ் பிரேமச்சந்திரனை தலைமையாக கொண்ட அந்த கட்சியை கழட்டி விடலாம் என்ற நோக்கத்திலே அதற்கான செயல்பாடுகளில் தமிழரசு கட்சியினர் மறைமுகமாக காய்களை நகர்த்தி வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. விசையுறு பந்தினை போ வவுனியாவில் நடைபெற்ற அண்மையில் அவர்களுடைய தமிழரசு கட்சியினர் நடத்திய உள்ளக கலந்துரையாடல்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒருபோதும் பதிவதில்லை என்ற முடிவையும் அவர்கள் எடுத்ததாக சொல்லப்படுகின்ற செய்தியும் நம்பக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அந்த வகையிலே வெகு விரைவிலே இந்த உள் முரண்பாடு நிச்சயமாக ஒரு தேர்தல் நடக்கின்ற போது வெளிப்படக்கூடிய விதத்திலே வந்துவிடும் என்று தெரிய வருகின்றது. குறிப்பாக கிழக்கு மாகாண சபையிலே நீண்ட காலமாக தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து வந்திருந்த துரண்டம் அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார். அவர் அதிக விருப்பு வாக்குகளையும் பெற்றிருந்தார். மக்களை பொறுத்தவரையில் அவர் மக்களை பொறுத்தது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட விடயங்களை வெளியுலகுக்கு கொண்டு வந்திருந்தவர். அவர் ஒதுக்கப்பட்டிருந்த விடயங்கூட பல்வேறுபட்ட மக்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட கருத்துக்களை உருவாக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் கிழக்கு மாகாண சபையிலே இவர்கள் அங்கம் வைத்தது, முஸ்லிம் காங்கிரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் வெற்றி பெறாதவை போன்றவை கூட அந்த பகுதியில் வாழுகின்ற மக்கள் மத்தியிலும் இன்று கசப்பான உணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அவை எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பல்வேறுபட்ட சிக்கல்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள். இந்த சூழலில் இன்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பாக இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று திரு கலாநிதி மனோகரன் அவர்களை இணைக்கின்றோம். வணக்கம். 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 நீண்ட காலமாக நீங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்ய வேண்டும் என்ற கருத்தை இந்த வானொலியூடாக குறிப்பிட்டு வந்திருக்கின்றீர்கள். உங்களை பொறுத்தவரையில் தற்போது உள்ள நிலைமைகளை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்?
தற்போது இப்போதைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைமை அவ்வளவு அவ்வளவு நன்றாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லலாமா? இப்பொழுது தனித்துவமாக தமிழரசு கட்சியினர் தான் எல்லா விதமான முடிவுகளையும் எடுக்கின்றார்கள். தனித்துவமாக இயங்குகின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரை பாவிக்க முடியுமா? பாவிக்க வேணும். பாவிக்காமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரை தமிழரசு கட்சி மட்டும் பாவிக்க வழிகிட்டால் உலக நாடுகளுக்கு உண்மையில வடிவாக தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றால் என்ன, அதுல எத்தனை கட்சிகள் இருக்குன்னு, யார் யார் இருக்கிறார்கள், அந்த லீடர்ஸ் யார், எல்லாமே உலக நாடுகளுக்கு தெரியும். இந்தியாவுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு தெரியும், கனடாவுக்கு தெரியும், அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன் எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருக்கல இப்ப கிட்டடியில சுஷ்மா சிவராஜ் கொழும்புக்கு வந்திருந்த டைம்ல கூட சம்பந்தருக்கு சொல்லி இருந்தா நீங்கள் உங்களோட கட்சிக்குள்ள ஒற்றுமையா உருப்படியா உண்டாக்குங்க, அல்லது கொஞ்சம் ப்ராப்ளம் என்ற மாதிரி. அதே போல இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு டெலிகேஷன் ஒன்று டெல்லிக்கு போன சமயம் மன்மோகன் சிங் இருந்த நேரத்துல மன்மோகன் சிங் சம்பந்தர்கிட்ட கேட்ட என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, ஏன் நீங்கள் ஒற்றுமையா இல்லாம இருக்கிறீங்க என்று. சம்பந்தர் எல்லா இடமும் ஒரு சாடியான சமாளிப்பு மறுமொழியோட வந்துட்டார். ஆனால் உண்மையிலே அவர் ஒற்றுமையா இருக்கையில் என்று சொன்னால் ஈவன் அவற்றை சம்பந்தர் பற்றின ஒரு 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 சரித்திரத்தை பின்னுக்கு பார்க்கலையும் அவர் இந்த இதை ஒரு ஒற்றுமையை குலைச்சு இதை பதிவு செய்யறத தடுத்த ஒரு ஆளாத்தான் இருக்கக்கூடும். ஆனபடியால் இப்ப எதிர்காலம் இது இந்த இது இது உடைஞ்சது என்று சொன்னால் இப்ப கிட்டத்தட்ட 13 வருஷமாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உலகளாவிய ரீதியில உண்மையான ஒரு கட்சி என்ற நிலையில இருந்து கொண்டிருக்குது. அதை தமிழரசு கட்சி உடைக்குமானால் அது தமிழரசு கட்சியின் ஒரு துரோகத்தனமா தான் இருக்கும். அப்ப அதாவது இந்த யுத்தத்தை தொடர்ந்து தங்களுடைய தமிழரசு கட்சியை பலப்படுத்துகின்ற நடவடிக்கைகளிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஏனைய கட்சிகளில் உள்ளவர்களை கூட தமிழரசு கட்சியினராக மாற்றி இருக்கின்றார்கள். இந்த சூழல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கூட அதற்கான சரியான எதிர்ப்பை ஏனைய கட்சிகள் வெளிப்படுத்தி இருக்கின்றனவா? ஏனைய கட்சி இப்போ ஒவ்வொரு கட்சியா நான் புள்ள போட விரும்பல. ஆனால் உண்மையான நிலைமை என்னன்னு சொன்னால் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி EPRLF கட்சி மட்டும்தான் இந்த பதிவு செய்யற விஷயத்துல முன்னுக்கு நின்று இவ்வளவு காலம் எல்லா பக்கத்தாலும் அடி வாங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி. ஆனால் அதால அந்த கட்சியை ஓரங்கட்டி தேசிய கூட்டமைப்பிலிருந்து ஒதுக்குற ஒரு வேலையை தமிழரசு கட்சி வேலை மும்முரமா பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த நிலைமையில உண்மையான நிலைமைய எப்படி மற்ற கட்சிகள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்புல 4 கட்சி இருக்குது. ஒன்று டெலோ இருக்குது, மற்றது பிளாட் இருக்குது, EPRLF இருக்குது, அண்ட் தமிழரசு கட்சி இருக்குது. தமிழரசு கட்சி நினைச்சு கொண்டு தமிழரசு கட்சி உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே பழைய தமிழரசு கட்சி நாங்கள் கதைச்சோம் என்று சொன்னால் அதுல 3 மெம்பர்ஸ் தான் இருக்கணும் பார்லிமெண்டேரியன்ஸ். மிச்ச பார்லிமெண்டேரியன்ஸ் எல்லாம் அவை எந்த ஒரு கட்டத்திலும் தமிழரசு கட்சியில இருக்காத ஆட்கள். ஆனால் அதை தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற பேர்ல எலெக்ட் பண்ணப்பட்டு அதுக்கு பிறகு தமிழரசு கட்சி ஃபார்ம்ஸை கொடுத்து ஃபில் பண்ணப்பட்டு தமிழரசு கட்சியா மாற்றப்பட்ட ஆக்களை ஒழிய அவையும் வச்சு கொண்டுதான் இப்ப தமிழரசு கட்சி சொல்ல பார்க்குது தங்கள்கிட்ட 8-9 MPs இருக்கணும். அதால தாங்கள் ஒரு பெரிய கட்சி, தாங்கள் சொல்றத மற்றாக்கள் கேட்க வேணுமென்ற ஒரு நிலைமையில இருக்குது. உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு விழுந்த ஓட்ஸை வச்சு கொண்டுதான் சுமந்திரன் கூட ஒரு தேசிய பட்டியல் மெம்பரா வந்தவரை ஒழிய தமிழரசு கட்சிக்கு விழுந்த டோட்டல் ஓட்ஸை வச்சு கொண்டு வரையில்லை.
அப்ப அப்படியான நிலைமையில வந்த சுமந்திரன் கூட இப்ப தமிழரசு கட்சி என்றுதான் இருக்கிறார். அப்ப அவர் வந்து ஒரு உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய பட்டியலில் வந்த ஒரு ஆள். அப்ப இப்படியான கணக்கு ஜனநாயக மற்ற நடைமுறைகள் தமிழரசு கட்சிகளில் நடந்து கொண்டிருக்குது. அப்ப அதுக்கு தலைவராயிருந்த சமுந்தரையாவும் இவ்வளவு காலமும் தமிழரசு கட்சியின் தலைவராக தான் இருந்தவர். ஆனால் இப்ப கிட்டடியில தான் அந்த தலைவர் பதவியை வந்து சேனாத ராஜாக்கு கொடுத்துட்டு தான் வந்து தேசிய கூட்டமைப்பின் தலைவரா இப்ப இருக்கிறார். ஆனால் இதுவரையில தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் என்று கூட அவர் தன்னைத்தானே சொன்னதில்லை. ஆனால் தலைவரா இருக்கிறார். அவர் சைன் பண்ணிக்கல கூட பார்லிமெண்டரி குரூப் தலைவர் என்று தான் சைன் பண்றார். அப்ப இப்படியான ஒரு நிலைமையில தான் எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பு போய்கொண்டிருக்கு. உலகளாவிய ரீதியில முழு வெஸ்டர்ன் வேர்ல்டு, இந்தியா எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கணும் சம்பந்தன் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் என்று சொல்லி. ஆனால் சம்பந்தர் அப்படி இல்லை. சம்பந்தட்ட நடைமுறைகள் அப்படி இல்லை. இது ஒரு தேசிய கூட்டமைப்பா கொண்டு போகணும் என்ற எந்த ஒரு முன்னெடுப்பும் அவற்றை இதுல இல்லை. இதை வந்து பதிவு செய்ய வேணும். பதிவு செய்து இதுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேணும். அந்த கட்டமைப்பின் கட்டுக்கோப்பு இதுக்கால போக வேணும். அதுக்கு ஒரு யாப் எழுத வேணும். അതിന്റെ சட்டத்திட்டத்துக்கால இது இருக்க வேணும் என்ற நிலைமை ஒன்று இல்லை. எப்படி முந்தி செல்வநாயகத்தார் தமிழரசு கட்சியில இருந்து தமிழ் யுனைடெட் ஃப்ரண்ட், தமிழ் யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட்ல கொன்றைக்குள்ள அதுகளுக்கு ஒன்று ஜாப் எழுதி அதுகள் ஒரு கட்சியா பதிவு செய்து கொண்டு வந்தாரோ அதே நிலைமையில சம்பந்தர் இல்லை. அப்ப தமிழ் TULFல இருந்து TNA இப்ப வந்திருக்கு. இது ஒரு பரிணாம வளர்ச்சி என்று நான் சொல்லி இருக்கிறேன். இந்த பரிணாம வளர்ச்சியை ஏன் அதை புரிஞ்சு கொள்ளாம இருக்கணும் என்று எனக்கு விளங்க இல்லை. அப்ப அவன் ஆர்கியுமெண்ட் என்னன்னு சொன்னால் தமிழரசு கட்சி ஒரு பழமை வாய்ந்த கட்சி. உண்மையில முதலாவது கட்சி சுதந்திரத்துக்கு பிறகு வந்த முதலாவது தமிழ் கட்சி தமிழ் காங்கிரஸ். அந்த தமிழ் காங்கிரஸ்ல இருந்து உருவானதுதான். அதுல இருந்து விட்டு விலகி வந்தாக்கள் தான் செல்லுநாயம் அதோட சேர்ந்தாக்கள். அதுதான் தமிழரசு கட்சியை உருவாக்கிச்சினோம். பிறகு அதுக்கு பிறகு வந்த சரித்திரங்கள் நாங்கள் நடுவே கதைச்சிட்டோம். அப்ப இந்த இதுல வந்து தமிழரசு கட்சி வந்து 49 இருந்து இப்ப மட்டும் இருக்குதுன்ற மாதிரி தான் இப்ப தமிழரசு கட்சியாக்கிற ஆர்கியூமெண்ட். ஆனால் அதுவும் அப்படி இல்லை. 76ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் யுனைடெட் ஃப்ரண்ட், பிறகு தமிழ் யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட். அப்ப 76 மட்டும்தான் தமிழரசு கட்சி இருந்தது. பிறகு இப்ப வந்து உண்மையிலேயே அந்த தமிழ் யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் என்ற நியமே ஆனந்த சங்கரை கொண்டு போனதால அடுத்த நியம் பாவிக்க வந்து இப்ப EPRLF நியமையோ டெலோனோ நியமையோ வந்து അതിന്റെ பெயர்களை வந்து இவைக்கு பாவிக்க விருப்பம் இல்லாதால தமிழரசு கட்சியாக்கள் தங்களோட தமிழரசு கட்சி பேரை பாவிப்போம் என்று வெளிக்கிட்டு வந்ததுதான் அந்த வீட்டு சின்னம். இல்ல அந்த நேரத்தில் ஏன் ஒரு முடிவு எடுக்கவில்லை? அதாவது தமிழரசு கட்சி என்பதை விட ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதையே பதிந்து அந்த பேரையை பாவிக்க வேண்டும் என்று ஏன் அந்த தலைவர்கள் அந்த நேரத்தில் ஒரு முடிவுக்கு வரவில்லை? அவர்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள்? அதை ஏனைய கட்சியினர் ஏன் தமிழரசு கட்சியை பாவிப்பதை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த நேரத்தில் இது தொடர்பாக எதிர்காலத்தில் வரக்கூடிய விளைவுகள் தொடர்பாக சிந்திக்காமல் தானே இருந்தது. அது ஒன் வேர்டுல ஒரு இதுல சொல்லக்கூடிய மறுமொழியில் ஏனென்று சொன்னால் தமிழரசு கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் என்ன செய்திருக்கிறோம், பதிவு செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அதை பதிவு செய்யாமல் இழுத்து கொண்டு போற வேலையை பார்த்திருக்கணும். அதைத்தான் அவ தொடர்ந்து செய்திருக்கணும் என்றதுக்கு கணக்க ஆதாரங்கள் பல வழிகளிலும் இருக்கு. அது பெரிய பப்ளிக்ல நாங்கள் அதை சொல்லி கொண்டிருக்கிறது பெரிய அழகான விஷயமா இல்லை. அது இப்ப கூட நாங்கள் ஒவ்வொரு காலமும் இதை பதிவு செய்யறோம் சொல்லி சம்பந்தர் லண்டனுக்கு வரையக்கல என்னோட கதைக்கையும் சரி மெட்டாக்கோட கதைக்கையும் சரி சொல்லி போட்டு போவார். ஆனால் அங்க போய் இப்ப நீங்க சொன்ன மாதிரி வவுனியால போன கிழமை நடந்த மீட்டிங்லயும் நாங்கள் இதை எப்படி பதிவு செய்யாமல் இழுக்கிறோன்னு தான் அதை முடிவு செய்திச்சு நம்ம ஒழிய பதிவு செய்யறதை பற்றி அதை யோசிக்கல. அப்ப இன்றைக்கு தமிழரசு கட்சியிலிருந்து விலகி இருக்கிற சித்தம்பலம் போல ஆக்கள், ப்ரொஃபசர் சித்தம்பலம் போல ஆக்கள் எல்லாம் தமிழரசு கட்சி தான் இதை இழுத்தடிக்குது என்று சொல்லி அவரும் இப்ப பப்ளிக்ல சொல்ல துவங்கி இருக்கிறார். இதுக்கு முதல் அவரும் சொன்னவர் தமிழரசு கட்சியை நாங்கள் பதிவு செய்ய தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்ய விட மாட்டோம் என்று. ஆனால் இப்ப அவரே சொல்றார் தமிழரசு கட்சி தான் இதை இழுத்து கொண்டு போவது பதிவு செய்யாமல் என்று. அப்ப இப்படியான ஒரு நிலைமை அவைக்குள்ளேயே கனதரம் வந்து ஏனென்று சொன்னால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின்
தலைவர் சம்பந்தர் செயலாளர் சேனாதி என்று ஒபிஷியலாக ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு நேரத்துல அவைதான் இந்த பதிவு செய்யற விஷயத்துல முக்கியமான பங்கை எடுத்து அதை செய்திருக்க வேணும். அவையே இடமறிச்சு சுரேஷோ மற்றாக்களோ போயிருக்க இயலாது. அப்ப அதை வந்து வேற காரணங்களால சில வேளை ஃபார்ம்ஸ்ல சைன் பண்ணாமல், சில வேளை வேற காரணங்களை சொல்லி, சில வேளை அங்க முல்லைத்தீவுல வேற இடங்கள்ல எலெக்ஷன் நடக்க போது அதை முடிஞ்சதுக்கு பிறகுதான் பதிவு செய்யலாம். அப்படி கணக்க ரீசன்ஸ் இருக்குது. அப்ப அந்த ரீசன்ஸ் காட்டி மற்றது இடைக்கிட இவ போய் அங்க சொல்லி இருக்கணும், இப்ப நாங்கள் பதிவு செய்யல, பிறகு ஆறுதலை தான் பதிவு செய்ய போறோம் அப்படி என்றெல்லாம். அப்ப அப்படி கனவிதமான மறுமொழிகள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. மற்றது எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட போய் கேட்டீங்க என்றால் அவரே சொல்லுவார் யார் இப்ப வந்துட்டு போனவே என்று சொல்லி. அப்ப இப்படியான நிலைமைகள் கொஞ்சம் இருக்குது. இது வந்து கன விஷயங்களை டீட்டெயிலா நாங்கள் வெளியில சொல்லி கொண்டிருக்கிறது அவ்வளவு இதா இல்லை. நான் இப்ப தொட்டு சும்மா சாடையா சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்க கேட்டதுக்காண்டிதான் சொல்றேன் இல்லையா, இது உண்மையில பப்ளிக்கு தேவையான விஷயம் என்றும் இல்லை. ஆனால் இதை குழப்பி இழுத்து கொண்டு போறது தமிழரசு கட்சி என்றது கனவேறுக்கால பப்ளிக்ல ஆர்டிகிள்ஸ் அதுகள் இதெல்லாம் வந்தபடியால் நான் அதை சொல்றேன் ஒழிய மற்றதை எனக்கு அதை சொல்ல உதாரணத்துக்கு நீங்கள் எடுப்பீர்களானால் கூடுதலான மக்களுடைய விருப்பம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 98% 99% என்றே சொல்லிவிடலாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து தமிழர்கள் தங்களுக்கான ஒரு கூட்டமைப்பாக இயங்க வேண்டும். அவ்வாறு இயங்குகின்ற போதுதான் எதிர்காலத்தில் தமிழர்களுடைய உரிமைகளை ஒரே குரலிலே பெற்றுக்கொள்ள முடியும். அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மலைய கட்சிகளிலும் தேசியம் சார்ந்து சிந்திப்பவர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்கள் வருகின்றன. அப்ப அவ்வாறான ஒரு சூழல், பொதுமக்களுடைய விருப்பம் அவ்வாறாக இருக்கின்ற போது கடந்த காலங்களை பொறுத்தவரையிலும் இந்த போராட்டங்களாக இருந்தாலும் சரி, மக்களுடைய விருப்பங்கள் என்பது வேறு, தலைவர்மாருடைய விருப்பங்கள் என்பதற்கு ஏற்ற வகையில் போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அதே சூழல் தான் இன்றும் தொடர்கின்றது. இது தொடர்ந்து கொண்டுதான் போகுது. இது உண்மையில வந்து இப்ப இலங்கையில வந்து வாழ்ற மக்கள் தமிழ் மக்கள் என்று சொல்லிக்க இப்ப நாங்கள் நடுவே கதைச்சு கொண்டிருக்கிறது வடகிழக்கு தமிழ் மக்களும் பற்றி மட்டும்தான். அந்த வடகிழக்கு தமிழ் மக்களின் பெர்சன்டேஜ், இலங்கையில வாழக்கூடிய தமிழ் மக்களின் பெர்சன்டேஜ் எடுத்தோம் என்றால் இப்ப ஆரம்பத்துல 12% அப்படி இருந்தது, 12.5% என்று. இப்ப அது குறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மற்ற மலையக தமிழாக்களையும் இஸ்லாமிக் தமிழாக்களையும் நாங்கள் கூட்டி அதெல்லாம் சேர்ந்து ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டு வந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி அது நல்லாகத்தான் இருக்கும். அப்படி அது ரெண்டும் எங்களோட சேர்ந்தால் உண்மையில 30% தமிழாக்கள் இருப்பினும். இலங்கையின் பாப்புலேஷன் வந்து இப்ப 20 மில்லியன், அதுல கிட்டத்தட்ட 15 மில்லியன் சிங்களீஸ் போனால் 5 மில்லியன் தமிழ் மக்கள் இருப்பினும் மூன்றும் சேர்த்து. ஆனால் அந்த 3 தமிழாக்களும் வந்து இப்ப பிரிஞ்சு 3 தலைமைகளுக்கு இப்ப மலைநாட்டு தமிழாக்களுக்கே ஒரு 4-5 கட்சி வந்துட்டது. அது மாதிரி இஸ்லாமிக் ஆக்களுக்கும் வந்து 4-5 கட்சி வந்துட்டுது. இதெல்லாம் மாறி எல்லாரும் ஒரு தலைமைக்குள்ள ஒரே கொள்கையோட ஒரே கோட்பாட்டோட வந்துச்சினம் என்று சொன்னால் உண்மையில ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து யோசிக்கும் எங்கட இதை கொடுக்கணும்ண்டு. ஆனால் இப்ப ஈவன் வடகிழக்குல வந்து கிழக்கும் போய் வடக்கு மட்டும்தான் ஏதோ தங்களோட உரிமைக்காண்டி அடிபடுது என்ற நிலைமை ஒன்று உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயமாயும் கிழக்கம் போன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்ப இருக்குது. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வரக்கூடிய ராஜதந்திரிகள் எல்லாருமே ஒருக்கா வடக்க போய் பார்த்துட்டு போவோம்ன்ற நிலைமையெல்லாம் இருக்கணும் ஒழிய எல்லாரும் கிழக்க பற்றி யோசிக்கிறாங்களா இல்ல. அப்ப இந்த நிலைமை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அது கூட இல்லாமல் போகலாம். அப்ப இந்த நிலைமைகள் மாற வேணும் என்று சொன்னால் தமிழரசு கட்சி மாற வேணும். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருப்படியா உருவாக வேணும். நீங்க சொன்ன மாதிரி மலையக தமிழ் கட்சிகள் வந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்போட இணைய வேணும். அப்படி இணையக்குள்ள வந்து எங்கட பார்லிமெண்டிலும் சரி வெளியிலும் சரி எங்கட வாய்ஸ் வந்து கூடும். ஆனால் அதை வந்து செய்யாமல் நாங்கள் எழுபடுறது, எங்களை நாங்கள் தனி ஒரு இனமா காட்டிக்கொள்ள வலிக்கிறது, அது ஒரு சரியான பிழையாத்தான் போய்கொண்டிருக்குது. ஆரம்ப காலத்துல நாங்கள் யோசிச்சது மலையக தமிழாக்களையும் சேர்த்துத்தான் அந்த போராட்டத்தை கொண்டு போறேன். ஆனால் ஒவ்வொரு கட்சியும் வந்து தமிழ் ஈழம் என்ற பேரை வச்சுக்கொண்டு மேற்கான பேரை விலத்தி வச்சு கொண்டு போனதுதான் சரித்திரமா போயிட்டது. அப்ப இப்ப அந்த நிலைமை வருதுன்னு சொன்னால் இப்ப கூட
எத்தனை மலையக தமிழ் தலைவர்மாருக்கு வந்து இந்த தேசிய கூட்டமைப்புக்கு வர விருப்பம் இருக்கோ எனக்கு தெரியல. ஆனால் அது உண்மையில அதை சேர்ந்துச்சுன்னு என்று சொன்னால் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதுக்காக சம்பந்தர் மாதிரி ஆக்களும் வந்து அவையோட பேசணும், அவை மங்களோட பேசணும். இன்றைக்கு சேம் இது வந்து தமிழ் இஸ்லாமிக் தமிழாக்களும் வந்து எங்களோட இப்ப வடகிழக்குல இருக்கக்கூடிய முஸ்லிம் தமிழாக்கள் வந்து எத்தனை வீதம் என்று எனக்கு தெரியல. இலங்கையில வாழக்கூடிய முஸ்லிம் முழுக்களையும் சேர்த்தால் 7 வீதம் இருக்கணும். அதுல சிங்கள பகுதியில் இருக்கிறாக்களை விட்டுட்டு நாங்கள் தமிழ் பகுதியில் இருக்கிறாக்களை பார்த்தா 4-5 வீதம் இருப்பினும் நினைக்கிறேன். இவை எல்லாரும் சேர்த்து தான் இன்றைக்கு எங்கட முழு தமிழாக்களையும் நாங்கள் கதைக்க வேணும். நாங்கள் எந்த ஒரு கட்டத்திலும் அப்படி கதைக்கிறோம் இல்லை. ஏனென்றால் அவைய விலத்தி தான் கதைச்சு கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் வந்து அதுக்கு சந்தோஷம். மற்றது அரசாங்கம் வந்து 12 வீதம் தமிழாக்கள் தான் இருக்கணும் என்று உலகத்தை சொல்லி கொண்டிருக்குது. அது இல்ல உண்மையான நிலைமை, அது இல்லை. நாங்கள் ஒருக்கா முழு ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் எடுத்த கணக்கு பார்க்கலாம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 30 வீதமான தமிழ் பேசும் மக்கள் இருக்கிறோம். அப்ப அந்த நிலைமை இருக்குது. அது தமிழரசு கட்சியின் வேலை, ஒரு பகுதி வேலை இந்த ஒற்றுமையை அவையும் சேர்த்து கொண்டு வர்றது. ஆனால் அதை விட்டுட்டு அங்க தமிழரசு கட்சிக்கோ அல்லது புலம்பெயர் தமிழாக்களுக்குள்ளேயோ ஒரு பெரிய ஒரு ஆய்வு நிலையமோ இந்த எங்கட பிரச்சனை பற்றி ஆய்வு செய்யறதுக்கு தமிழரசு கட்சி வர்ற பிள்ளைகளை சுட்டி காட்டவோ அல்லது அங்க இந்த ஒற்றுமைகள் வந்து அங்கேயும் எப்படி வர வேணும், அதே மாதிரி புலம்பெயர் தேசத்திலே எப்படி ஒற்றுமைகள் வர வேணும் என்று கலைக்கிறதுக்கு ஒரு ஆய்வு நிலையம், ஆய்வு கூடம், அதுல பெரிய படிச்ச ஆட்கள் இந்த இதுகளை ஆய்வு செய்து அப்ப இந்த விஷயங்களை உலகத்துக்கு சொல்லி கொண்டிருந்தா தான் எங்கட உண்மையான பிரச்சனை என்ன, எங்கட உண்மையான பாப்புலேஷன் என்ன, எங்கட உண்மையான நிலைமை எப்படி இருக்குது, புலம்பெயர் தேசத்துல எப்படி இருக்குது, உள்ளுக்கு எப்படி இருக்குன்றதை பற்றி கதைக்கிறதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஆய்வு நிலையம் ஒன்று லண்டன்லயோ அமெரிக்காவிலேயோ இல்லாத சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். அப்படி நாங்கள் ஒவ்வொரு தனித்தனி புலம்பெயர் அமைப்புகளா இருந்து ஆயிரக்கணக்கில் தங்கட வார்டில் செலவழிச்சு கொண்டிருக்கிற நேரம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு இதுல நடத்தினால் அது வந்து நல்ல ஒரு நடைமுறையா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் இதை பற்றி கனதரம் கதைச்சிட்டோம். ஆனால் அவைக்கு வந்து அது கனதரம் கதைத்தது என்பதை தாண்டி இப்பொழுது கிடைக்கின்ற செய்திகளை பொறுத்தவரையில் நீங்கள் பார்ப்பீர்களானால் குறிப்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் மீதுதான் தமிழரசு கட்சியினர் அண்மையில் கூட பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதாவது அவருடைய கருத்துக்கள் என்பது தங்களுடைய தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றுதான் அவர்கள் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இடையிலே பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை அவர் குறிப்பிட்டு வருகின்றார். குறிப்பாக சம்பந்தன் அவர்கள், சுமந்திரன் போன்றவர்களுக்கு எதிரான கருத்துக்களை அவர் சொல்லி வருவதாக கூட அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த சூழலிலே ஒரு குறிக்கப்பட்ட காலத்திலே அவர்களை வெளியிலே விடக்கூடிய சூழல் இருக்கிறது. அதற்கான நடைமுறையிலே அவதானிக்கின்ற போது உலக ரீதியாக அவர்கள் அதை நோக்கி இயங்கிக் கொண்டிருப்பதும் தெரிய வருகின்றது. இந்த சூழலிலே அவ்வாறான ஒரு சூழல் ஏற்படுமானால் என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தமிழரசு கட்சி வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு எதிராக என்னென்ன குற்றங்களை வச்சாலும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி சுமந்திரனுக்கு எதிராக அதை எடுத்த தீர்மானம் என்னென்று சொன்னால், அங்கு யாழ்ப்பாணத்தில் நடந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ல கொடும்பாவி எரிச்ச ஸ்டோரியில அனந்தி சசிதரன் சுரேஷ் பிரேமச்சந்திரனாக்களை தான் அது செய்த மாதிரி அவை கணக்கெடுத்து செய்தவ. அதுக்கு காரணம் போட்டு சொல்லிச்சினும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதுவரையில வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதபடியால் அப்ப அவரும் அதுல தொடர்பு இருக்கு என்ற ஒரு முடிவை வச்சுக்கொண்டுதான் வவுனியால அப்படியான முடிவெடுத்தது. பிறகு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அப்படி இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து ஸ்டேட்மெண்ட் விட வேணும் என்று சொன்னால் அதுக்கான கைதுகளுக்கு சேவை விடணும். இருந்தும் அடுத்த நாள் வந்து பிபிசி தமிழோசைக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொன்னவர் தனக்கு முதக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று. அதை விட அதுக்கு பிறகு வந்த வெப்சைட் வழியையும் கணக்கு ஸ்டேட்மெண்ட்கள் வந்திருந்தது, அதுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இருக்க இல்லை என்று சொல்லி. அப்ப அப்படி இருந்தும் அதுக்கு பிறகு அதெல்லாத்தையும் நாங்கள் ஒவ்வொரு
தனி இதை எடுத்தால் அங்க சுரேஷிட்ட நீங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னா சுரேஷிலும் இதுக்கும் தனக்கும் எந்தவித தொடர்புமே இல்லை என்று சொல்லி, அப்ப இதுல என்ன நடக்குது என்று சொன்னால், நீங்க சொன்ன மாதிரி சுரேஷ வந்து ஒரு ஓரம் கட்ட வேணும் என்று தமிழரசு கட்சியாக்கள் ஒர்க் பண்ணிக்கல, அதற்கான விஷயங்கள்ல வந்து பிள்ளை படிக்கிறதுக்கு இதாத்தான் இருக்கணும். அப்படி பிள்ளை படிக்க ரெடியா இருந்தால் எத்தனையோ ஆர்டிகல்ஸ்கள் வந்துட்டது, சம்பந்தர்ல எவ்வளவு பிள்ளைய போட்டு, சுமந்திரன்ல எவ்வளவு பிள்ளைய போட்டு, அதை பற்றி கதைக்கிற ஆக்களை நாங்கள் காண இல்லை, அதை பற்றி பெருசா எடுத்து கதைக்கிற ஆக்களை நாங்கள் காண இல்லை. ஆனால் கணக்கு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு, எனக்கு தெரியும், கணக்கு ஸ்டேட்மெண்ட்கள் வந்திருக்குது. மற்றது சுமந்திரன் மாதிரி ஆக்கள் தனிப்பட்ட முறையில் கனகரம் ஜெனீவாக்கு போய் போறது, மற்றது வேற கனடா அமெரிக்கா போய் போறது எல்லாமே அப்ப தெரியும். அப்ப இது என்ன ஜனநாயகம் அங்க இருக்குன்னு நாங்கள் திரும்பி பார்க்கறது? அல்லது சம்பந்தரையா வந்து இப்ப மைத்ரி பாலா கூடிய மற்றா கூடிய தனியா போய் மீட் பண்ணிட்டு வர்றது, முந்தைய மஹிந்தாவோட மீட் பண்ணிட்டு வர மாதிரி அவர் என்ன கதைக்கிறார் என்ன செய்யறாருன்னு சொல்லி இங்க வந்து பார்லிமெண்டேரியன்ஸுக்கு சொல்றே இல்லை. அல்லது அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருக்கக்கூடிய 4 தலைவர்மார் சுரேஷ் பிரேமச்சந்திரனோ செல்வத்துக்கோ அல்லது மற்றாளுக்கோ அது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கலைக்கிறே இல்லை. அப்ப அப்படியான ஒரு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாத இதுலதான் ஒரு தனிப்பட்ட ஒரு சர்வாதிகாரமான முறையில இந்த எங்களுடைய அரசியல் போக்கு போய்கொண்டிருக்குது. ஆனா உலக நாடுகளுக்கும் அது தெரியுது. அதான் நான் சொன்னேன், அந்த சுஷ்மா இன்றைய செய்தி எடுத்துக்கொள்வோம். ஜனாதிபதி உள்ளக விசாரணை நடத்துவதற்கான முயற்சிகளிலே உடனடியாக இறங்க போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார். ஆனால் சுரேஷ் பிரேம அதே நேரத்தில் சம்பந்தனோ சுமந்திரன் அவர்களோ உள்ளக விசாரணையையும் ஆரம்பத்திலே சுமந்திரன் அவர்கள் கனடாவிலே நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 3-4 வருடங்களுக்கு முன்னர் அந்த விசாரணையே தேவையில்லை என்று குறிப்பிட்டிருந்தது. நீங்கள் யூடியூப்பிலும் பார்க்கலாம் நினைக்கின்றேன். அதாவது இந்த குற்றம் தொடர்பான விசாரணையே தேவையில்லை என்ற கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார் 3-4 வருடங்களுக்கு முன்பாக. அவர் அந்த எம்பியா வந்து முதல் தரம் லண்டனுக்கு வந்த டைம்ல லண்டன்ல நடந்த மீட்டிங்லேயே அவர் அப்படி சொன்னவர். யூடியூப்பிலே பெரிய அளவிலே விமர்சனத்தை பெரிய இதுல நான் அந்த மீட்டிங்ல நானே அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னவர் என்று சொன்னால், இந்த உள்ளக விசாரணைகள் வந்து விசாரிக்க வழிக்கிட்டால், அல்லது இந்த யுனைடெட் நேஷன் விசாரணைகள் விசாரிக்க வழிக்கிட்டால் விடுதலை புலிகளை பற்றியும் விசாரிக்க வேண்டி வரும். அது எங்களுக்கு தேவையா என்றால் இனிமேல் எங்களுக்கு இந்த விசாரணை ஒன்றும் தேவையில்லை என்ற மீனிங்ல தான் அவர் கதைச்சுவார். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு வரப்போற தீர்வுகள் வந்து சிங்கள மக்களும் சிங்கள அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வாத்தான் இருக்க வேணும்னு சொன்னவர். அப்ப என்ன பொறுத்த மட்டும் இந்த தமிழ் மக்களுக்கு வர வேண்டிய தீர்வு தமிழ் மக்களின் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்க வேணுமே ஒழிய சிங்கள மக்களின் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்க இயலாது. அப்ப இத வந்து கனபேர் எங்கட படிச்ச ப்ரொஃபசர் மாதிரி சொல்லி இருக்கணும். ஏஜே வில்சன் கூட சொல்லி இருக்கிறார், எங்கட தமிழாக்களின் தீர்வு வந்து தமிழாக்களின் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்க வேணுமே ஒழிய சிங்கள மக்களின் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்க தேவையில்லைன்னு சொல்லி. இன்றைக்கு நான் சொல்றேன் என்னென்றால், இன்றைக்கு பார்லிமெண்டரி செலக்ட் கமிட்டியில வந்து 31 பேர் கொண்ட கமிட்டியில 28 பேர் சிங்களவர் 3 பேர் தமிழரை போடுற மாதிரி அதெல்லாம் டிஎன்ஏ ஜாயின் பண்ண சொல்லி உலகாலம் மஹிந்தா இழுத்து கொண்டு போனது. அப்ப நான் கேட்கறது என்னன்னு சொன்னால், தமிழத்த விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு அதை பற்றி ஒரு ரிவ்யூ ஒன்று செய்யறதுக்கு 31 பேர் கொண்ட கமிட்டி ஒன்று தேவையில்லை. ஒன்று. 2வது, அதுல வந்து கூடுதலா தமிழ் மக்கள் தான் இருக்கு, தமிழ் எம்பிஸ் தான் இருக்க வேண்டுமே ஒழிய சிங்கள எம்பிஸ் இருக்க இயலாது. ஏனென்றால் அது தமிழாக்கட மேட்டர்ஸ். சிங்கள மக்களின் விருப்பம் அதுல தேவையே இல்லை. அப்ப அதுல இருக்க வேண்டியது 1-2 சிங்களீஸ், அதோட சம்பந்தமான மினிஸ்டர் யாரோ இருக்கலாமே ஒழிய வேறு ஆக்கள் இருக்க வேண்டிய அவசரம் இல்லை. இதுதான் உண்மையான நிலைமை. இதுதான் உண்மையா உலகத்துல நடக்கிற நிலைமையும். ஒரு இனத்தின் பிரச்சனையை பற்றி கலைக்கிறதால் அந்த இனத்துக்குரிய அந்த இனத்தை ரிப்ரசென்ட் பண்ற கட்சிகள் தான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாமே ஒழிய அந்த இனத்துக்கு எதிரான கட்சி அதுல பார்ட்டிசிபேட் பண்ணால் எந்த ஒரு காலத்திலும் சரியான தீர்வு வராது. அப்ப இதுதான் உண்மையான நிலைமை. அதுக்கு எத்தனை உதாரணங்கள் என்னால சொல்லலும், ஆனால் அதுகள் இப்போதைக்கு தேவையில்லை. அப்ப இந்த நிலைமையில வந்து எங்கட பிரச்சனை தீர்றேன்னு சொன்னால், சுமந்திரன் சொல்ற மாதிரி சிங்கள மக்கள் விரும்புற தீர்வு ஈவன் இன்றைக்கு சொல்லப்படுது என்னன்னு சொன்னால், நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால வேண்டிய ஒவ்வொரு வசனங்கள்லயும் வடக்கு மாகாணத்துல
பாதுகாப்புக்கு தேவையான காணிகளை வச்சுக்கொண்டு மிச்ச காணிகளை தாங்க கொண்டு எழுதுறார் சுமந்திரன். மற்றது பாதுகாப்புக்கு தேவையான ஆமிக்காரர் இருந்து கொண்டு மிச்ச பேர் போங்க கொண்டு சொல்லப்படுது. இது யார்? இது யார்ட்ட பாதுகாப்பு? அங்க இதற்கான சிக்கல் என்னவென்று சொன்னால், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அதனுடைய இருக்கக்கூடிய இனிய தலைவர்களோடு கதைத்து அதன் பின்னர் சுமந்திரனோ அல்லது சம்பந்தன் அவர்களோ கருத்துக்களை சொல்வார்களோ அல்லது அவர்களே சொல்ல தேவையில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாகவே அந்த கருத்துக்களை முன்வைக்கின்ற போது உலகமும் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் சொல்லுகின்ற இந்த முரண்பாடான சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய கருத்துக்கள் வித்தியாசமாக இருக்கும், சுமந்திரன் அவர்களுடைய கருத்துக்கள் வித்தியாசமாக இருக்கும். இந்த நிலைமைகள் எல்லாம் தோன்றாதுதானே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒரு அங்கே கூடி அதற்கான இனிய தலைவர்களோடும் சேர்ந்து முடிவெடுக்கின்ற போது. அந்த தன்மை இல்லாததனால்தான் இந்த சிக்கல்கள் தொடர்கின்றன. இது கூடுதலாக தமிழர்களை பாதிக்கின்ற விடயமாக தொடர்ச்சியாக மாறி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அண்மை காலத்தில் இது ஒரு மிக அதிக அளவிலே தனித்துவ சுமந்திரனோ அல்லது சம்பந்தன் அவர்களோ அவர்கள் சொல்லுகின்ற கருத்தை உலகம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்தாகத்தான் பார்க்கின்றது. இதுதான் உண்மையான ப்ராப்ளம். நீங்க சொல்றதுதான் உண்மையான ப்ராப்ளம். இதைத்தான் நானும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்ப என்ன விஷயம் என்று சொன்னால், இப்ப சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் அல்லது அவர் தான் அதை பற்றி மீடியாஸோட கதைக்கிற கொள்றேன் ஒன்று எல்லா எம்பிஸும் சேர்ந்து தெரிவு செய்ததுக்கு பிறகு இன்னைக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டால் அதுக்கு சரியான எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் அடுத்த நாள் உதாரணத்துக்கு இன்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அதாவது உள்ளக விசாரணைக்கு எதிரான ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதை மீண்டும் நேயர்களுக்காக தருகின்றோம். வெளிநாட்டு விசாரணையை ஏற்றுக்கொள்வது என்பது அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய தவறுகள் எல்லாவற்றையும் அவர்கள் புறம்போட்டு வெளியிடுவார்கள் என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கின்றது. இவர்கள் இலங்கையினுடைய இறையாண்மையில் வெளிநாடுகள் தலையிட முடியாது என்ற ஒரு காரணத்தை காட்டிக்கொண்டு பொறுப்பு கூறுதல் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களிலிருந்து அவர்கள் நழுவ பார்க்கிறார்கள் என்பது ஒரு விடயம். இரண்டாவதாக உள்ளக விசாரணை என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது காலத்தை வீணடிக்கின்ற ஒரு செயற்பாடு. இங்கு இலங்கையில் நடைபெற்ற எந்த விதமான கமிஷன்கள் அறிக்கைகள் எதுவுமே நடைமுறைக்கு வரவில்லை. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் இந்த உள்ளக விசாரணை அல்லது அந்த பொறிமுறை என்பதை நாங்கள் ஒரு விதமும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றால் அந்த விசாரணை என்பது தமிழ் மக்களை ஏளனப்படுத்துவதற்கான விசாரணையா இருக்குமே தவிர உண்மையாகவே நியாயங்களை கண்டுபிடித்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான விசாரணையாக இருக்காது. ஏற்கனவே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இலங்கை ராணுவத்தையோ ஜனாதிபதியோ நாங்கள் காட்டிக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்பவர்கள் எவ்வாறு ஒரு நியாயமான விசாரணையை செய்வார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குரிய விடயம். உள்நாட்டு விசாரணையானது காத்திரமாகவும் நேர்மையாகவும் நடைபெறும். அதற்கு ஐநா உட்பட வெளிநாட்டு அமைப்பின் உதவிகளை பெற்றுக் கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு. இவர்கள் என்ன விதமான உதவிகளை பெற்றுக் கொண்டாலும் கூட ஸ்ரீலங்காவினுடைய நீதித்துறை என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு காலகட்டத்திலும் அது நீதியான முறையில் நடந்ததல்ல. ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் ஐநா உதவியை பெற்றுக் கொண்டாலும் வேறு யாருடைய உதவிகளை பெற்றுக் கொண்டாலும் கூட இவர்கள் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியை நியாயத்தை இவர்கள் பெற்றுக் கொடுப்பார்கள் என்று நாங்கள் ஒரு வீதம் கூட நம்பவில்லை. 2 வருடங்களாக காணாமல் போனவரை கண்டுபிடிப்பதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டு இப்பொழுது இந்த அரசாங்கத்தால் அதனுடைய காலத்தை இன்னும் 6 மாதம் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. 20,000க்கு மேற்பட்டோர் தமது பிள்ளைகளை காணாமல் போகவில்லை என்று மனு கொடுத்திருக்கிறார்கள். ஒருவரை கூட இதுவரை கண்டுபிடிக்கவில்லை என்பது மாத்திரமல்ல, ஒரு இடைக்கால அறிக்கை கூட இதுவரை கொடுக்கப்படவில்லை. தமிழ் மக்கள் ஒரு விதம் கூட அதனுடன் ஒத்துழைக்க மாட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதனிடையே அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பாக பிபிசி கேட்டபொழுது அது குறித்து இந்த தேசிய பாதுகாப்பு சபை ஆராயும், விரைவாக நியாயமான வழியில் அதற்கும் ஒரு தீர்வு காணுவோம் அப்படின்னு புதிய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா சொல்றார். அதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இதுக்கு முன்பு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பதவியில் இருந்த போது நாங்கள் பிரத்யேகமான நீதிமன்றங்களை நியமிக்கின்றோம், அவர்களுடைய விசாரணைகள் எல்லாம் துரிதப்படுத்தப்படும் என்று முன்னரும் கூறப்பட்டது. ஜேவிபியினருக்கு இந்த நாட்டில் அவ்வாறான பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான பொது மன்னிப்பை வழங்கி அவர்கள் தமது சொந்த வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்குமாறுதான் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இவர்கள் கேஸ் பை கேஸ் ஒவ்வொரு கேஸ்களையும் எடுத்து விசாரிக்க இவர்கள் புறப்படுவார்களாக இருந்தால் அடுத்த 3
4 வருஷங்களுக்கு இவர்களால் எதுவுமே செய்ய முடியாமல் போகும். இது நிச்சயமாக தாங்கள் தமிழ் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உறுதிமொழிகளிலிருந்து விலகி செல்லக்கூடிய ஒரு செயற்பாடு. எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சிக்கு அவங்க 3/2 பெரும்பான்மை எடுத்து மாற்றுகின்றார்கள். அதே போல் தேர்தல் சீர்திருத்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்றால் மாற்றுகின்றார்கள். ஆனால் இந்த பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு விதமான காலத்தை கடத்தி இதனை செய்யாமல் விடுவதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இவர்களுடைய செயற்பாடுகள் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இவர்கள் தமிழ் மக்களுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்கு அப்பால் தமது தேர்தலில் அவர்கள் அந்த தேர்தலை வைத்து அவர்கள் சகல விடயங்களையும் அவர்கள் செயற்படுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று ஐநா சபையினுடைய அறிக்கை வராமல் இருப்பதற்கு கூட தேர்தல் முக்கியமான ஒரு காரணியாக இருக்கின்றது. அதே போல இவர்கள் அடுத்த ஏப்ரல் மாதம் பாராளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும், புதிய தேர்தல் ஒன்று வர வேண்டும் என்று யோசிக்கக்கூடியவர்கள் அந்த பாராளுமன்ற தேர்தலில் வெல்ல வேண்டுமாக இருந்தால் தாங்கள் எல்லாரிலும் விட ஒரு காத்திரமான சிங்கள பௌத்த தீவிரவாதியாக தன்னை காட்டிக் கொள்வதும் தான் சிங்கள பௌத்தத்தை பாதுகாக்கிறேன் என்ற ஒரு நிலைப்பாடுகளை வெளிக்கொள்வதும் இவர்களுடைய ஒவ்வொரு தேர்தலிலும் இது நடைபெற்று வருகின்றது. இப்பொழுதும் கூட இவர்களுடைய கருத்து ஒரு வகையில் தேர்தலை ஒட்டியதாகவும் இருக்கலாம். இவருடைய கருத்தை நீங்கள் இப்பொழுது கேட்டீர்கள். நீங்கள் இதற்கான ஒரு மாற்று கருத்தை 2-3 நாட்களிலே நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சார்பில் சொல்லப்படுவதாகத்தான் வருகிறது. அப்படித்தான் இருக்கும். இப்ப இவ்வளவு கருத்துக்கும் மேலால இப்ப இனி சுமந்திரனும் சமுந்தரம் இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு எல்லாத்தையும் செய்யும் என்ற தோரணையில தான் கலப்பினோம். சம்பந்தன் அவர்கள் சுருக்கமாக சொல்வார், இதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கலாம். ஓம் கனடால இருக்கக்கூடிய நக்கீரன் அல்லது தங்கவேலு என்று சொல்றவர் கூட தொடர்ந்து எல்லாத்திலும் இவை எல்லாத்தையும் தரீனம் என்று சொல்றது அதை நாங்கள் குழப்பம் என்ற தோரணையில்தான் அவர் எழுதி கொண்டிருக்கிறார். அவரும் தினமும் சுரேஷ் பிரேமச்சந்திரனையும் மற்ற அதுல உள்ள முக்கியமான சில பேரை கலட்டி போட்டி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த விஷயம் என்னென்று சொன்னால் இது ஏதோ என்ன இந்த விஷயம் என்றால் என்ன நடக்க போறது என்று சொன்னால் அவர்கள் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சுரேஷ் பிரேமச்சந்திரனை கழட்டி விடுவதற்கான முயற்சிகளை ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் அதிலிருந்து புரிகிறது. அப்ப இந்த விஷயத்துல இதுல எந்த அளவுக்கு வெளிநாடுகள் இதுல இன்வால்வ்டா இருக்குது, மற்றும்படி இப்படி நாங்கள் அதை இப்படியான பேர் வழிகள் என்னென்று எழுதி கொண்டிருக்கணும். அப்ப இவைக்கு என்ன கனடாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தொடர்ந்து ஒரு சில ஆக்களை நல்ல தலையில தூக்கி வச்சு கொண்டு சுமந்திரனையோ சம்பந்தரையோ அவைய விட இந்த உலகத்துல வேற சிறம் அரசியல்வாதி இல்லைன்னு எழுதுறாரு அவர். அப்ப இப்படியான கடவுள் எங்களுக்கு தந்த வரம் என்று சொல்லி எழுதப்படுது. அப்ப இப்படியான திறமைகளை நாங்கள் அவர்கள் செய்கின்ற நல்ல விடயங்களையும் பாராட்டத்தான் வேண்டும். பொழுது நாங்களே எங்களுடைய வானொலி பாராட்டி இருக்கிறோம். சுமந்திரன் அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த பிரச்சனையை கொண்டு சென்று வாதாடிய விதம், சிங்களவர்களையே மாற்றிய விதம் போன்றவை பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதில் உள்ள சிக்கல் என்னவென்று சொன்னால் இதுவரை எங்களுடைய வானொலியிலே அடிக்கடி நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம், தமிழர்களுக்கு என்ன தேவை என்பது தொடர்பாக முதல்ல நாங்கள் என்னத்தை கேட்க இருக்கின்றோம் என்பதில் ஒரு தெளிவான முடிவு எடுக்க வேண்டும். ஆனால் அந்த முடிவு கூட இதுவரை எடுக்கப்படவில்லை. தமிழர்களுக்கு என்ன தேவை, என்னத்தை கேட்க போகின்றோம் என்பதில் கூட உறுதியான முடிவு எடுக்கப்படவில்லை. அவ்வாறு எடுத்ததன் பின்னர் அரசாங்கத்தோடு இருப்பவர்கள் அரசாங்கத்தோடு இருக்கலாம், வெளியில் இருப்பவர்கள் வெளியில் இருக்கலாம். ஆனால் அதிலே விட்டுக் கொடுப்பு இல்லாத வகையிலே எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு தீர்வுக்கான முயற்சியை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இதுவரையில் அவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை. அந்த அடிப்படை அங்கே இருக்கின்ற அந்த பிரச்சனைக்கு தீர்வை காணாத பட்சத்திலே தொடர்ந்து தமிழர்களுடைய நலன் சார்ந்த தமிழர்களுடைய உரிமை தொடர்பாக எவ்வாறு இந்த கட்சிகளினால் குரல் கொடுக்க முடிகிறது? இந்த கட்சிகள் இப்ப நாங்கள் இவ்வளவு பிரச்சனையும் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப நாங்கள் கதைச்ச பேர்வழிகள் உண்மையிலேயே அவைண்ட மொழி அவை பேசுற விதம் அது எந்த ஒரு கட்டத்திலும் தமிழாக்களுக்கு கூடின ஒரு சுதந்திரத்தையோ முழு இது இழந்த முழுத்தலையும் திருப்பி எடுக்கக்கூடிய நிலைமையிலேயோ அவைண்ட பேச்சுவார்த்தை இல்லை. எந்த ஒரு விதத்திலும் சிங்களவனுக்கு நோகாத மாதிரி கலைக்கிற ஒரு தன்மைதான் இருக்குது.
அதைத்தான் நான் சொன்னேன். விரும்பின அளவு காணியை எடுத்துக்கொண்டு மிச்சத்தை தாங்கோ, விரும்பின அளவு ஆமியை வச்சுக்கொண்டு மிச்ச பேர் போங்கோ. அப்படி கதைக்கிற ஒரு நிலைமை வந்து எங்களுக்கு அப்படியான தலைமையோ அப்படியான ஒரு பெரிய பேர்வழியோ தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இந்த பேர்வழிகள் வந்து உண்மையிலேயே ஒரு சிங்கள இப்ப இன்றைக்கு சுமந்திரன் பேசுற இப்படி பேசிக்கல, இப்படி சொல்லிக்கல, சிங்கள பேப்பர்ஸ் வந்து அங்க ஹெட்லைன் கொடுக்குது. அப்ப சிங்கள பேப்பர்ஸ் வந்து அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குது. அப்ப தமிழாக்களுக்குள்ள வந்து டிஎன்ஏல வந்து தங்களுக்கு ஏற்ற ஒரு தலைவர் சுமந்திரன் அவை எடுத்துக்கொள்ளணும். இன்றைக்கு வந்து மைத்ரிபால சென்னாயக்கா இந்த எலெக்ஷன் சம்பந்தமாயும் அதோட சம்பந்தமான மற்ற விஷயங்களாயும் இன்றைக்கு கவர்மெண்ட் இந்த வட்டத்துக்குள்ள சுத்தி கொண்டு தெரிகிற ஒரே ஒரு ஆள் அவர் தான். அப்ப ஒரு தேசிய கூட்டமைப்புல, தமிழ் தேசிய கூட்டமைப்புல 4 கட்சியின் தலைவர்மார் இருக்கல, இந்த ஒரு தலைவரும் இல்லாத ஒரு தேசிய பட்டியல்ல வந்த ஒரு ஆள் மட்டும் ஓடி திரிஞ்சு தான் தலைவர் என்ற மாதிரியான ஒரு பிஹேவியரை காட்டுறதும், மற்றது தான் விரும்பின மாதிரி தமிழாக்களுக்கு இதுதான் தீர்வா இருக்கலாம் என்று சொல்லி இடைக்கிடத்து ஸ்டேட்மெண்ட்கள் வர்றதும், தமிழாக்களுக்கு இப்படியான தீர்வு இப்படியான இது செய்ய வேணும் என்று கதைக்கிறதும், மற்றது நீங்க சொன்ன மாதிரி இப்ப இடைக்காலத்து அங்க உள்ளக விசாரணைகள் வந்தால் மற்ற விசாரணைகள் வந்தால் எப்படி இருக்கும்ன்றதும், இதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்டால் விடக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இல்லை. மற்றது எந்த ஒரு கட்டத்திலும் சுமந்திரன் வந்து இந்த கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இல்லை. அப்ப அப்படி இல்லாம இருக்கேக்கில்ல, அந்த 4 கட்சியின் தலைவர்மாருக்குள்ள கூட இல்லை. அப்ப அப்படி இருக்கேக்கில்ல, என்னென்று இப்படியான ஒரு ஆள் வந்து இந்த குட்டையை குழப்பி கொண்டிருக்கலாம்ன்றது ஒரு கேள்வி. அவர் வந்து சிங்களம் தெரிஞ்சிருக்கலாம், சிங்கள டிவியில வந்து தமிழாக்கள் பிரச்சனையை சாரியா கதைச்சிருக்கலாம். ஆனால் அது வேற விஷயம். ஆனால் மற்ற விஷயம், தமிழற்ற உண்மையான விடுதலை விஷயம் பற்றி கதை கேட்கல எவ்வளவு ஓட்டியல் வந்து கொண்டிருக்குது, அதுதானே உண்மையான விஷயம். அப்ப இப்படி தமிழாக்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்காமல் சிங்களாக்களுக்கு ஏற்றாதான் முதல் சொன்னேன், சிங்கள மக்கள் விரும்புகிற தீர்வு தான் நாங்கள் ஏற்க வேணும் என்ற மாதிரி. சிங்கள மக்கள் விரும்புகிற தீர்வு எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வே கிடைக்கக்கூடாது என்ற தீர்வு, வடகிழக்கு பிரிஞ்சிருக்க வேணும் என்ற தீர்வு, மற்றது தமிழாக்களுக்கு வந்து தேவையான போலீஸ் பவரோ லேண்ட் பவரோ அந்த பவரோ இந்த பவரோ எதுவுமே கிடைக்கக்கூடாது என்ற தீர்வு. இந்த தீர்வு தான் அப்படியாவே சொன்னால் அதை நாங்கள் ஏற்க வேணும். மற்றது சும்மா இருக்கிறதும் பார்க்க ஒரு மினிஸ்டர் போஸ்ட் எடுத்து 4 தமிழாக்களுக்கு பருப்பும் கஞ்சியும் கொடுக்க வேணும். அப்படி விரும்புகிற ஒரு தலைவர்மார் எங்களுக்கு தேவையானதான் கேள்வி. ஆனபடியால் நாங்கள் இதை தொடர்ந்து கொண்டு போகாமல், இது உண்மையான பிரச்சனை, இது ஒரு பெரிய பிரச்சனை. கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் மற்றவர்களுக்கும் சொல்லி இதில் ஒரு அழுத்த திருத்தத்தை கொடுத்து ஒரு கட்சியாக பதிவு செய்வதற்கான முன்முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. வந்திருக்கின்ற நேயர்கள் இங்கே 2 நேயர்கள் நினைக்கின்றேன். முதலில் ஜீவன் இணைந்திருந்தார். ஜீவன், உங்களுடைய கருத்து. நான் ஜீவன் பரிசுல இருந்து இது ஆரம்பத்தில இருந்தே சொல்லி கொண்டு வந்த விஷயம். அதாவது ஜனவரி மாதத்தில இருந்து சம்பந்தன் வந்து அவற்ற கொடுக்கிற பேட்டிகளும் அவற்ற பேச்சு தன்மையும் அவர் வந்துட்டு நிச்சயமா வந்துட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்ப இந்த யுத்தம் முடிந்து இத்தனை ஆண்டுகளானது அந்த பதிவு செய்யற இதை நாங்கள் பிரான்ஸ்ல இருந்திருந்து ஒரு கூட்டமைப்பு இருந்திருந்தா அதை நாங்கள் ஒரு கிழமையிலேயே பதிவு செஞ்சு அதுக்கான உறுதி இதை நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோமோ அந்த கூட்டமைப்புல அத்தனை பேரும் அப்படியான இதை செய்யக்கூடிய ஒரு இருக்குது ஒரு ஜனநாயக நாட்டுல. அதை அவர் வந்து செய்ய இல்லை, அவர் செய்ய விரும்பவும் இல்லை. இதுதான் முதலாவது விஷயம். அவர் பதிவு செய்ய விரும்பாததுதான். அவர் பதிவு செய்தால் அதுல வரப்போற விடயங்கள் என்னன்னு சொன்னா, ஒன்று வந்து சம்பந்தனோ அல்லது சுமந்திரனோ அல்லது அவற்ற கூட்டாளிகளோ சேர்ந்து அதைக்குள்ளதான் எல்லாம் இருக்கணும் என்ற ஒரு கருத்துப்பாட்டையும் அவர்கள் இந்த போராட்டத்தின் தன்மையை விளங்காத தன்மையில விளங்காத தன்மையில விளங்கி கொண்டு நடிக்கிறார்களாத்தான் நான் பார்க்கிறேன். அப்படியான ஒரு சிக்கல்ல வந்து இந்த கூட்டமைப்புல இருக்கிற மற்ற ஒவ்வொருத்தரும் டெலோவா இருக்கலாம், புளோட்டா இருக்கலாம், இபிஆ ஹோல்டர்ஸா இருக்கலாம், இன்னும் இப்ப புதுசா வந்த சசிதரன் இருக்கலாம், இன்னும் அங்க நாகர்கோவில இருக்கிற அந்த ஏ-லெவல் படிச்ச அந்த படியனும் அதில் தெரிவு செய்யப்பட்ட படியன் என் வடமராட்சி கிழக்குல அவர். அப்ப இப்படியான அந்த இவர்களை கொண்டு அதே கிடங்குல விழுத்தி
அதாவது வந்து திருப்பியும் ஒரு ஈழ போராட்டம் என்ற ஒரு போர்வையில வச்சுக்கொண்டு நினைச்சிருந்தா சம்பந்தர் வந்து அந்த நேரமே சரி 1 வருஷம் அல்ல 2 வருஷம் அவர் நினைச்சா அதை மாத்தி இருக்கலாம். 2வது இலங்கை அரசோட சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொன்னா முழு பேருந்தான் அதுக்கு இல்லை இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இவ போய் வெளிநாடுகள்ல போய் கதைக்கணும். கனடாவில போய் கதைக்கிறார், போய் கதைக்கிறார், பிரான்ஸ்ல வந்தாலும் மாவை சேனாதிராஜவோ அல்ல வேறு யாருமோ வருவினர் வந்தாலும் அவர்களும் தங்களோட கருத்தை சொல்ல முடியாது, தெளிவா சொல்ல மாட்டினோம். அதையும் ஒரு பயத்துல போயினோம். அப்ப இவ வந்து இவ 2 பேரும் தான் இந்த முடிவையை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து போய் கொண்டிருக்கிற ஆக்களாகத்தான் நினைக்கப்படுது. அடுத்த சம்பந்தர் நினைச்சிருந்தா ஒரு இடத்திலேயாவது எங்க போராட்டத்தின் தன்மைய அதை பத்தி கதைச்சிருக்கலாம். ஆனா அவர் கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் அவர் வந்து தானே விட்டு கொடுக்கிறார். சிங்களத்திட்ட தன்னை என்று சொல்லி விட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக தமிழினத்தை விட்டு கொடுக்கிறார். அப்படி விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவராக இருக்கணும் என்ற ஒரு கட்டாயம் தமிழனுக்கு கிடையாது. அப்படி என்று சொன்னா தந்தை செல்வ காலத்தில இருந்து இப்ப வரைக்கும் எல்லாம் 0 தான் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி பார்க்க போனா இப்ப நாங்கள் வந்துட்டு இந்த இழப்புகள் இவ்வளவு காலத்துல நடந்த இழப்புகள் எல்லாம் அல்லது இவ்வளவு மக்கள் குற்ற விசாரணை எல்லாம் தேவை இல்லை என்ற ஒரு உள்ள குற்றவாளிய யார் குற்றம் செஞ்சானோ அவன்கிட்ட போய் நீங்களே விசாரிங்கன்னு சொல்றதுக்கு ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் சுந்தரன் சொல்றார், சம்பந்தரும் சொல்றார். அதை எதிர்த்து கதைக்கிறவன எல்லாம் முட்டாள்களாகவும் அது ஒரு முடிச்சவைக்கு மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கணும். அப்படி ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பா இருக்கிறதுல வந்து எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அதை விட பிரிஞ்சு இதை விட டாக்டர் மானந்தாமரியாக்களும் வைக்கும் என்ன வித்தியாசம் என்றதான் என்ற கேள்வி. நன்றி, வணக்கம். திரு மனோகரன் அவர்கள் அவர் உரையாடியதை கேட்டுக்கொண்டிருந்தீர்களா? இடையில கொஞ்சம் கட் ஆயிட்டு. சரி, அவர் தொடர்ந்து துண்டித்திருக்கிறார் நினைக்கின்றேன். தொடர்ந்து இங்கே வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார், நான் திலீப். வணக்கம் மனோகரன் ஆய்வாளர் மனோகரன். வணக்கம் 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 வணக்கம். எனக்கு நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க உண்டு. எங்களுக்கு வந்து 48ஆம் ஆண்டு வந்து SLPயும் UMPயும் சிங்கள மக்கள் பெரும்பான்மை மக்களால் வந்த கட்சிகள் தான் ஆட்சி அமைச்சது. ஆனால் இன்றைக்கு வந்து 2ம் வந்து ஒன்றா இருந்து சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இல்ல. அந்த சந்தர்ப்பத்தை வந்து நாங்கள் ஏன் ஒரு 6 மாதமும் ஒரு விட்டு கொடுக்கிற தன்மை ஏன் எங்களுக்கு ஆகுது? அது எனக்கு பெரிய கிடையாது. இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு விட்டுதான். தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுங்க, நான் சொல்றேன். SLPயும் UMPயும் வந்து தனித்தனியா ஒன்று அவையில SLP வந்து ஒரு ஆட்சி செய்யும், அது சிங்கள மக்களை பெரும்பான்மை இன்றைக்கும் அதுதான் நடக்குது. ஆனால் இப்ப வந்து SLPயும் UMPயும் அந்த சிறுபான்மை கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் வந்தபடியத்தான் இன்றைக்கு மைத்திரிபால வந்தவர். அதுக்கு வந்து எங்கிட்ட தமிழ் மக்கள் எல்லாரும் வந்து ஒரு இடவெளிக்காக செய்திருக்கணும் அங்க. அது வந்து நீங்க சொல்லாலும் அதை செய்திருக்கணும் அங்க. ஆனபடியால் கொஞ்ச நாளுக்கு நாங்க வந்து இப்ப மைத்திரி இங்க வந்தார், சரி இங்க ஆர்ப்பாட்டங்கள் செய்தது எனக்கு அது வந்து அவை தங்கண்ட உணர்வோட என்ன சொல்ல வர்றதுன்னு சுருக்கமாக சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து விட்டு பிடிக்கலாமே. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப வந்து விட்டு பிடிக்கலாம் என்ன மஹிந்த ராஜபக்ச என்ன மணிக்கொண்டும் புதிய ஆட்சிக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா? வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து ஒரு தெளிவான போது அதே மாதிரி சந்திரன் அவையெல்லாம் வந்து அதை விட்ட பிள்ளை அவ வந்து ஆரம்பத்தை பதவி செய்திருக்கணும். அதனுடைய அவையை கொஞ்சம் டைமை கொடுக்கலாமே நீங்கள். பதிவு செய்யாம இருந்தோம். பதிவு செய்யாவிட்டது கூட. இனிமேல் வந்து
எங்க தமிழ் தேசிய கூட்டம் பிரிக்காமல் இது வந்து இவர்கள் பிரிக்கவில்லையே. இப்ப இவர்கள் அதாவது தமிழரசு கட்சியினர் இபிஆர்ல வெளியேற்றுவதற்கான முயற்சியை தான் மேற்கொண்டு அதுக்கு இடம் கொடுக்க கூடாது, அரசு மட்டும் இடம் கொடுக்க கூடாது. அவர்கள் வெளியேற்றுவதற்கு ஏற்ற வகையிலே அவர்கள் அதற்கான வேலை திட்டத்தை செய்ய தொடங்கிவிட்டார்கள். அப்படி அதுக்கு சாத்தியக்கூறு இல்லை, அவ்வளவுக்கு சாத்தியக்கூறு இல்லை, இருக்காது. நிச்சயமா வந்து சுயசுவசந்தம் கட்டாயம் தேவை. சுயசுவசந்தம் வந்து கட்டாயம் தேவை. தமிழ் தேசிய கூட்டம் சுயசுவசந்தம் வந்து தான் ஒரு நடுநிலையான ஒரு நேர்மையான நம்ம இருக்கிறார். அதனுடைய அவர் கண்டிப்பா தேவை. இப்ப வேண்ட நிகழ்ச்சி விடுவோம் கொஞ்ச நாளைக்கு. அடுத்த கட்டம் நீங்கள் என்ன செய்யணும்னா அது தமிழ் தேசிய கூட்டம் வந்து ஒரு வழிக்கு வரணும்னு சொன்னால் அதுக்கே ஒரு திட்டம் வச்சிருக்காங்க போல. அதுக்கு உங்களோட திட்டம் என்ன? அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆக இயங்குவது தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு கண்டிப்பா அதுக்கு என்ன திட்டம் உங்களிடம் இருக்கிறது அல்லது நீங்க சொல்லுற ஆலோசனை? எந்த ஆலோசனை வந்து என்ன பொறுத்த தமிழ் தேசிய கூட பதிவு செய்யப்படணும் முதலாவது. அது மாற்று கருத்து இல்லை. அவர்கள் பதிவது இல்லை என்றும் முடிவெடுத்திருக்கிறார்கள். பதிவது இல்லைன்னு சொன்னாலும் அங்கேயும் சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல் வந்து நிச்சயமா இந்தியாவை தான் இருக்கும். இல்ல இந்த சிக்கல் வந்து தமிழரசு கட்சியிடத்தான் இருக்கே ஒழிய அவர்களோட இனியவர்களிடம் இல்லை. உலகத்தை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். திருப்பி தமிழரசு கட்சி கூட்டம் ஒவ்வொரு கூட்டத்திலும் முடிவெடுத்த விஷயம் தாங்கள் இதை பதிவு செய்ய விட வந்து அவர் வந்து ஒழுங்கு அவர் பார்த்து. ஆனால் இருந்தும் அவரை வெளியே அவர்களால் தான் அந்த தமிழ் தேசிய கூண்டை குரல் கொடுக்கிறாள். அதுதான் அவர்களுக்கு சிக்கலாக சம்பந்தம் போன்ற சிக்கலாக அவர் தொடர்ந்து செய்யணும். அவர் வெளியே வரக்கூடாது. அவரை வந்து நல்ல நியாயமான தீர்வு மட்டும் தொடர்ந்து இருக்கணும். அவர் ஒரு போராளியா அப்படி இருக்கணும் கண்டிப்பா. ஆனால் இதுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கறது இல்ல, தப்பில்லை. எங்களுக்கு ஒரு சின்ன நீங்க ரெண்டு விஷயத்த குழப்பறீங்க நினைக்கிறேன். இவ பதிவு செய்யாம இருக்கிறதுக்கும் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு காலம் கொடுக்கறதுக்கும் தொடர்பில்லை. என்ன நீங்க தொடர்பு வச்சு அப்படி கலைக்கிறீங்கன்னு எனக்கு விளங்க இல்ல. இல்ல பதிவு செய்யறதுக்கு எத்தனை டைம் இவ்வளவு சந்தர்ப்பம் கிடைச்சது செய்யாமல் அந்த சந்தர்ப்பம் எல்லாத்தையுமே வேணுமென்றுதான் இழுத்து கொண்டு போனது. சரி வேணும்னு சொல்லி நாங்க எல்லாத்தையும் விட்டு கூட இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்து நான் வந்த மெயின் பாயிண்ட் சொன்னா SLPயும் UMPயும் சேர்ந்து நேரடியாக பிரச்சனைக்கு வருவோம். அதாவது வந்து உண்மையிலேயே என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் சுரேஷ் பிரமச்சந்திரன் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கருத்தியல் ரீதியாகவோ அல்லது தெளிவாக எந்த விடயத்துக்கும் பதில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். சிக்கல் என்னவென்று சொன்னால் அடுத்த தலைவர் யார் என்ற பிரச்சனை வருகின்ற போது தமிழர்களை பொறுத்தவரையில் அடுத்த சந்ததியினருடைய உரிமையை விட தங்களை முன்னிலைப்படுத்துவதுதான் ஒவ்வொருவரும் செய்திருக்கின்றார். வரலாற்று ரீதியாக செய்தது தங்களை முன்னிலைப்படுத்துவது, தங்களுக்காக பாட்டியற்றி பாட பண்ணுவது போன்ற அதைத்தான் கூடுதலாக தமிழ் தலைவர்கள் மேல் தொடர்ச்சியாக செய்திருக்கிறார்கள். அப்ப அடுத்த பிரச்சனை என்னவென்றால் சுரேஷ் பிரமச்சந்திரன் இருந்தால் செல்வம் அடைக்கலநாதனோ அல்லது சித்தார்த்தனோ போன்றவர்கள் மத்தியிலே அடுத்த தாங்கள் வரக்கூடாதா என்ற ஆசையும் அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப அதற்கு இடையூறாக இருக்கக்கூடியவர் சுரேஷ் பிரமச்சந்திரன். அப்ப அவரை வைத்து தமிழரசு கட்சியினர் காய் நகர்த்துகின்றார்கள் இலகுவாக. தம்பி சுரேஷ் பிரமச்சந்திரன் என்ற கட்சியை விட்டுட்டா உங்களோட பாராளுமன்ற இதுகள் எல்லாம் வந்து அப்படியே தொடர்ந்து இருக்கும், நீங்கள் பதிய சொல்லி எங்களுக்கு தொந்தரவு தராதீர்கள். அப்ப அவர்கள் அந்த நழுவுகின்ற மீன் என்று சொல்வார்கள், அதே மாதிரி நழுவி கொள்ளுகின்றார்கள் இந்த சூழல். அப்ப அங்க பிரச்சனை இதுதான் இருக்கிறது. அதாவது கொள்கை ரீதியாகவோ அல்லது மக்களுக்கான சுதந்திரம் அல்ல, அடுத்து யார் அந்த இடத்தை பிடிக்கலாம் என்பதுதான் அங்குள்ள பிரச்சனை. அதனால் தமிழர்களுடைய சாபக்கேடாக அதுதான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. தங்களை அதாவது அடுத்த சந்ததியினரைக்கான உரிமையை பெறுவதை விட தங்களை தக்க வைத்துக் கொள்வது, அதை தங்களை முன்னிலைப்படுத்துவது. இதனால் தான் நாங்கள் அனைத்தையும் இழந்திருக்கின்றோம். நான் இது வந்து இப்போ நல்ல சந்தர்ப்பம் SLPயும் UMPயும் வந்தபடியால் இதுக்கு ஒரு கொஞ்சம் அவகாசம் வளாகம் பொறுத்தனாங்க 60 வருஷம் பொறுத்தனாங்க. ஏன் அடுத்த திட்டத்தை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா வரும், வெளியில வரும். அது மற்றபடி சுரேஷ் உதவி இருக்கதே வேணும், கண்டிப்பா இருக்கும். அவர் இருக்கிற வழியா தான் இந்த பிரச்சனை.
எல்லாம் கேட்கிறாங்க, கண்டிப்பா இருக்கணும். நன்றி. 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 சரி, தொடர்ந்து இங்கே லண்டனில் இருந்து வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் தர்சன், நான் லண்டன்ல இருந்து சபா அழைக்கிறேன். சொல்லுங்கள். வணக்கம் தர்சனுக்கும், அடுத்தது மனோகரன் அண்ணன் அவர்களுக்கும் உங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட விடயம், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை விலத்துவதாக ஒரு கருத்து நிலவுகின்றது என்று நான் அறிஞ்சு கொண்டேன். அப்படித்தானே? சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து சொல்லு. அது சரியான தவறு. ஏனென்றால் ஒரு ஆற்றல் மிக்க பேச்சாளர் அண்ணன் சுரேஷ் பிரேமச்சந்திரன், நான் புரோட் அமைப்பை சேர்ந்தவனா இருந்தாலும், ஆனால் இன்று எங்களுக்கு தேவை, அன்று நாங்கள் புலிகள் டெலோ அமைப்பை தடை செய்த போது எந்த அமைப்பும் அந்த நேரம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதபடியால் அனைத்து இயக்கங்களையும் புலிகள் தடை செய்தவர்கள். அந்த நிலைமை இன்றும் பெறக்கூடாது. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை நீக்குவதன் மூலம் நாளைக்கு இதே நிலைமைதான் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களுக்கும் பெறும். ஏன்னா ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள் என்று அவர்கள் ஏற்கனவே சொல்லியுள்ளார்கள். சித்தார்த்தனுக்கும் இதே வரும். ஆனபடியால் இதுக்கு எதிராக அவர்கள் நிச்சயமாக, நான் என்ற அமைப்பு சார்பில் நான் வேண்டிக் கொள்வது, நான் சித்தனை நான் கேட்பேன், இதுக்கு எதிராக கண்டிப்பா போராட்டம் நடத்துங்கள். போராட தேவையில்லை. இப்பொழுது தமிழரசு கட்சியினர் பதிவதற்கு முன்வரவில்லை என்று சொன்னால், நீங்கள் சொல்லுகின்ற புலட் அமைப்பினர் உறுதியாக இருப்பார்களானால், டெலோ அமைப்பினர் உறுதியாக இருப்பார்களானால், அந்த வரக்கூடிய கட்சியினர் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பதிவு செய்து கொள்ளலாமே. அதுக்கு எனக்கு தேவை ஆற்றல் மிக்க பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். அதில் முக்கியம். இப்பொழுது சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு பின்னாலும் போராட்டம் நடக்கத்தான் போகின்றது. அப்ப அடுத்த சந்ததியினர் இந்த பிரிவுகள் இல்லாமல் ஒரு தலைமையின் கீழ் இயக்கக்கூடிய வகையிலே ஒரு அமைப்பொன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. அப்ப அதனை தமிழரசு கட்சியினர் முன்வரவில்லை என்றால் அதில் அங்கம் வகிக்கின்ற ஏனைய கட்சிகள் ஒற்றுமையாக பதிவு செய்யலாம் தானே. அதில் தான் அந்த சிக்கல் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், என்ன இப்ப திண்ண காலியாகும் என்ற எண்ணம் தமிழர்களிடம் எவ்வாறு இருக்கிறதோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த காய் நகர்த்தல்கள் நடைபெறுகின்றன. என்னை பொறுத்தளவில் நான் சொல்லுவது, அதாவது சுமத்ரன் என்பவர் ஒரு தமிழீழ பெற்றாளர் அல்ல. அவர் ஒரு பேச்சாளர். அதாவது அவர் பின் கதவால் வந்த ஒரு நபர். அதற்கு எங்களுக்கு முக்கியம் அல்ல. இவர்கள் மாவை சேனாதி ராஜா அண்ணன் அவர்களை நான் மதிக்கின்றேன். அவர் இளைஞர் பேரவையில் இருந்து வந்தவர். அதே மாதிரி சம்பந்த ஐயா அவர்களை நான் மதிக்கிறேன். ஆனால் அவர் புலிக்கொடி சிங்கக்கொடியை ஏந்தினது நான் வரவேற்கவில்லை. ஆனால் என்ன தினத்துக்கு போனதை நான் வரவேற்க மாட்டேன். அதை நான் முற்றாக அதை நான் எல்லாருக்கும் சொல்லி இருக்கின்றேன். அது வயது போன காரணத்தால் அவர் பித்தலாட்டம் செய்திருக்கலாம். ஆனால் அவர் அந்த நாளில் இருந்து அண்ணன் அமிர்தலிங்கத்தில் இருந்து அவரும் ஒரு பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களுக்காக அடிதடி வேண்டி அகிம்சை ரீதியா போராடினவர். அதை மதிக்கிறேன். ஆனால் அதுக்காக அவர் சுதந்திர தினத்திற்கு போனதை வன்மையாக கண்டிக்கின்றேன். அதே நேரம் சிங்கக்கொடியை பிடித்ததை அதை வன்மையாக கண்டிக்கின்றேன். ஆனால் சுமந்திரனை கொண்டு எங்கென்ற தமிழ் மக்களிட பிரதிநிதி என்று அதாவது தேசிய பட்டியல் ரீதியில் அவரை கொண்டு வருவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்க வேண்டும். அதே நேரம் ஆரம்ப போராளிகளாக இருந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை நீக்குவதன் மூலம், ஆற்றல் மிக்க பேச்சாளரை நீக்குவதன் மூலம் நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது. அவருடைய இடத்துக்கு பதிலாக பெரும்பாலும் தமிழ் மாறன் அவர்களை கொண்டு வருவதற்கான உள்ளக முயற்சிகளில் அவர்கள் இப்பொழுது ஈடுபட்டு வருகின்றார்கள்.
அது எனக்கு தமிழ் மாறினவர் அவர் வந்து ஒரு உண்மையாக பேராதனைக்கான என்ன பல்கலைக்கழகத்தின் ஒரு விரிவுரையாளர் நினைக்கிறேன். அவர் கூடுதலாக பல புத்தகங்களை எழுதி இருக்கின்றார். யுகஸ்லாவியாவின் உலக முரண்பாடுகள் போன்ற. அது பிரச்சனை இல்லை, அவர் விரட்டும். ஆனால் அதற்காக ஒரு போராளியாக இருந்து இன்று ஒரு ஆட்சிமிக்க பேச்சாளராக ஒரு அமைப்பின் தலைவராக அடுத்தது என்கின்ற தமிழ் மக்களிட ஒரு சகல பிரச்சனையையும் கலைக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கின்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை நாங்கள் விலக்கி நாங்கள் இதென்றால் அது தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு இழுக்கு என்பதுதான் எனது கருத்து. நன்றி. நன்றி, வணக்கம். சரி, இப்ப கருணாநிதி மனோகரன் அவர்களிடம் நாங்கள் பல விடயங்கள் தொடர்பாக கேட்டிருந்தோம். இப்பொழுது அந்த குறிப்பாக அண்மை காலத்திலே நீங்கள் பார்க்கின்ற போது பாராளுமன்றத்திலே ஆற்றப்படுகின்ற இந்த உரைகளை பொறுத்தவரையில் உங்களுடைய மதிப்பீடு எவ்வாறு இருக்கிறது? தமிழ் தலைவர்களால் பாராளுமன்றத்திலே வெளியுலகத்துக்கு சொல்லப்படுகின்ற அல்லது அந்த பாராளுமன்றத்தில் அவர்கள் ஆற்றிய உரையை கூடுதலாக எல்லா தூதுவாலயங்களும் கவனமாக கேட்கின்றன, அதனுடைய பிரதிகளை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். அந்த விடயத்திலே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அங்கே உரையாடப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்திலே இந்த பாராளுமன்ற உரையில் நான் ஒழுங்கா பார்க்கல உண்டு. ரெண்டாவது அங்க பேசக்கூடிய ஆட்கள் வந்து சம்பந்தர், சுரேஷ் பிரேமச்சந்திரன், சுமந்திரன் இவைதான் பேசி இருக்கணும். மற்றாக்கள் பேசுறது ஒரு பேச்சுன்னு எடுக்க இல்லாது. மற்றவையெல்லாம் சும்மா அன்றாட சில பிரச்சனையை சொல்லி போட்டு போயிருக்கணும். அப்ப இந்த இதுல வந்து இப்ப நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்லிமெண்ட்ல பேசி கொண்டிருக்கிற முக்கியமான ஒரு ஆள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான். மற்றது அங்க நடக்கிறது ஒரு ஜெனசைட் என்று சொல்லி கொண்டிருக்கிறதும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான். ஆனால் மற்றவை இந்த பேச்சில சில வலுவழுத்த நிலைமை ஒன்று இருக்குது. அண்மையிலே அந்த ரகசிய முகாம்கள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சு இன்று வரையிலே பல சிங்கள பத்திரிகைகளிலும் சரி, சிங்கள தனிநபர்களுடைய பேஸ்புக் போன்றவற்றிலும் ஒரு விமர்சனத்துக்குரிய விடயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான விமர்சனம்? கூடுதலாக சிங்களவர்களை பொறுத்தவரையில் தமிழர்கள் பொய் சொல்லுகின்றார்கள் என்ற விமர்சனங்களும் பார்ப்பவர்கள் சிலர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் சிலர் அதை கண்டுபிடிக்க வேண்டியது அரசாங்கம் என்ற கருத்தையும் முன்வைப்பவர்களும் இருக்கின்றார்கள். அதாவது அவ்வாறு இவர்கள் தமிழர்கள் அவ்வாறு சொல்வார்கள், ஆனால் அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்று கருத்துக்கள் சொல்லுகின்ற சிங்களவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் கூடுதலானவர்கள் துவச அடிப்படையில் தான் எழுதுகின்றார்கள். இவ்வாறானவர்களையும் விட்டு வைக்கக்கூடாது போன்ற, அதாவது அவ்வாறு செய்திருந்தால் பாராட்டு தெரிவிப்பவர்கள் ரகசிய முகாங்கள் வைத்திருந்து தமிழர்களை கண்காணிப்பதை பாராட்டு தெரிவிக்கின்ற சிங்களவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரம் எதிர்த்து கருத்து சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அது உண்மையிலேயே வந்து சுரேஷ் பேசின அந்த ரகசிய முகாம்கள் எங்கே என்று சொல்லி கேட்கிற கேள்வி, அதுக்கு வந்து இப்ப கணக்கு விதமான கிரிட்டிசிசம் வந்திருந்தாலும் உண்மையில ஒரு சில ரகசிய முகாம்கள் இருக்கிறதா தான் நாங்க அறிகிறோம். ஆனால் அங்க வந்து இப்ப ஏதோ ஒரு இரகசிய முகாமில் இருந்துதான் இப்ப அந்த இந்தியன் ஃபிஷர்மேன் 5-6 பேர் நேற்று வெளிவந்திருக்கணும். அதே போல ஹம்பாந்தோட்டையில வேறு இடங்கள்ல இருக்கிற மாதிரியான ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த உண்மைகள் வந்து சில வேளை அதை இல்லாத மாதிரி காட்டுறதுக்காக அதே ஆக்களை வந்து வேற பிரச்சனைக்கு மாத்தி இருக்கலாம். அந்த உண்மையான நிலைமைகள் வந்து கோத்தபாய ராஜபக்ஷ வந்து கணக்க விடுதலை புலிகளை வந்து வேற இரகசிய கேம்புகளில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிற வேலையொன்றை செய்து கொண்டுதான் இருந்திருக்கணும், செய்தவை என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்ப அந்த அதுக்கு ஏனென்றா சொன்னா நீங்க பாருங்க, அப்ப அவை ஏற்றி கொண்டு போன சரண்டர் பண்ணின அத்தனை பேரும் இன்னும் இல்லை. இவ எல்லாரும் கொஞ்ச நாள் வச்சிருந்தாலும் இப்போதைக்கு இப்ப இல்லை வெளியில. அப்ப இவை இனிமேல் உயிரோட வருவினம் என்று ஆக்கள் பார்த்து கொண்டிருந்தால், அப்படி உண்மையில இருக்கும் என்று சொன்னால் அது ரகசிய முகாமை விட வேற ஒன்றும் இல்லைனோ. அதுதான் உண்மையான விஷயம். அப்ப அந்த விஷயத்துக்கு வந்து நாங்கள் இப்படியான ஒரு
விடயத்தை ரகசிய முகாங்கள் இருக்குது என்ற இதை சுரேஷ் பேசினபடியால் அவைக்கு வந்து இப்போ ஒரு எந்தவித இதுவும் இல்லாமல் ரகசிய முகாமில் இருந்து வெளியில கொண்டு வர வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. அதாவது ரகசியமா வேற இந்த விடயத்தோடு இன்னொரு விடயத்தை நீங்கள் பார்க்கலாம். என்னவென்று சொன்னால், இப்ப சிங்களவர்களை பொறுத்தவரையில் சரத் பொன்சேகாவாக இருக்கலாம், அது கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம், அல்லது புதிய ஜனாதிபதியாக இருக்கலாம். அவர்களை பொறுத்தவரையில் இந்த உதாரணத்துக்கு இந்த இது நாங்கள் இப்போ குற்றம் சாட்டுகின்ற கைது செய்யப்பட்டவர்கள், காணாமல் போனவர்கள் தொடர்பாக ஒட்டி கருத்தை சொல்லுகின்றார்கள். எந்த விதமான யுத்த குற்றமும் நடைபெறவில்லை என்று ஒற்றிய மாதிரியாகவே சொல்லுகின்றார்கள். அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கலாம், அல்லது கோத்தபாய ராஜபக்சவால் பழிவாங்கப்பட்ட சரத் பொன்சேகாவாக இருக்கலாம். அவர்கள் ஒற்றிய குரலில் சொல்லுகின்றார்கள் அவ்வாறு எந்த விதமான சம்பவங்களும் நடைபெறவில்லை என்று. ஆனால் தமிழர் தரப்பை நீங்கள் பார்க்கின்ற போது சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு ஒரு கருத்து இருக்கிறது, சம்பந்தன் அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது, அதேபோல் சுமந்திரன் அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது. அவை தமிழர்கள் தரப்பிலிருந்து அந்த காலத்திலிருந்து இந்த காலத்தும் வரையிலே மாறுபட்ட கருத்துகள் வருகின்றன. ஆனால் சிங்களவர்களை அவர்களை பார்த்த போது ஒரு கருத்து தான் வருகிறது. இந்த சூழ்நிலையில் எப்பொழுது தமிழர்கள் தரப்பிலே இவ்வாறு ஒரு கருத்து வரக்கூடிய ஒரு சூழல் வரும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? தமிழ் உண்மையான ஒரு நிலைமை என்று சொன்னால், நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஈழ போராட்டம் முடிவுக்கு வந்து முள்ளிவாய்க்கால் எல்லாம் நடக்கல கூட அது சிங்கள இதுல வந்து எதிர்கட்சியா இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், அந்த கட்சியில இருக்கக்கூடிய அத்தனை சின்ன கட்சிகள், கம்யூனிஸ்ட் பார்ட்டி கட்சிகள், அது இது எல்லாமே இந்த அந்த புலிகளை அழிக்கிற விஷயத்துல வந்து மஹிந்தாக்கு சப்போர்ட்டா தான் இருந்துச்சுன்னா. அதுக்கு பிறகு இன்றைக்கு யுனைடெட் நேஷன் விசாரணைகள் அங்க இங்கெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. மைத்ரிபால சென்னாயக்கா, விக்ரமசிங்க எல்லாருமே சொல்லிக் கொண்டிருக்கணும், எந்த ஒரு கட்டத்திலும் தாங்கள் மஹிந்தா பிடிச்சு கொடுக்க மாட்டோம், ராணுவ தீதேச பிடிச்சு கொடுக்க மாட்டோம், ஒரு ஆமிகாரனையும் பிடிச்சு கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஆனால் உலக விசாரணை வைக்கிற மாதிரி கதைச்சு கொண்டிருக்கணும். அப்ப இப்படியான ஒரு நிலைமையில தான் அந்த கட்சிகள் இருந்தான். அதே நேரம் நீங்க சொன்ன மாதிரி இந்த சண்டை நடக்கல, இந்த சண்டை நடக்கத்தான் வேணும், விடுதலை புலிகளை கொலை செய்து முடிக்கத்தான் வேணும் என்று சொல்லி ஆனந்த சங்கரியோடு சேர்ந்து 5-6 பார்ட்டி உலக நாடு முழுக்க தெரிஞ்சு கேம்பெயின் பண்ணது. ஆனால் இந்த சண்டையை நிப்பாட்ட சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உலக நாடுகளுக்கு தெரிஞ்சு கேம்பெயின் பண்ணினது. அப்ப இந்த விஷயத்துல நாங்கள் ஒற்றுமையா இருக்க. அப்ப புலம்பெயர் தமிழாக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தான் ஒரு லைன்ல நின்றது. மற்ற தமிழாக்கள் எல்லாரும் முண்டக்கள சேவானந்தாவோ கருணாவோ மற்றாக்களோ எல்லாரும் கவர்மெண்டோட தான் நின்றது. கவர்மெண்டோட நின்று இது இந்த சண்டை இந்த அழிவுக்கு முக்கிய காரணிகளா அதான் இருந்துச்சுன்னு. அப்ப இந்த போன்றவருடைய எதிர்பார்ப்பு இவ்வாறாக இருந்தால் விடுதலை புலிகள் இல்லாமல் போய்விட்டால் தாங்கள் தமிழர்களுடைய அடுத்த தலைவர்களாக வரலாம் என்று கனவு கண்டார்கள், ஆனந்த சங்கரி அவர்கள் உட்பட. அப்ப அப்படி செய்து இன்றைக்கு அவையால அதுக்கு கூட வரையில்லாம போயிட்டதுன்றதுதான் இப்ப ரியல் உண்மையான நிலைமை. அப்ப இதுதான் நீங்கள் கேட்டது, இந்த உண்மையான நிலைமை உண்மையில அப்படித்தான் இருக்குது. அப்ப இது வந்து எதிர்காலத்துல கூட வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழாக்களும் உள்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழாக்களும் ஒரு தலைமைக்கு கீழே வந்துச்சுன்னு என்று சொன்னால் உண்மையில நீங்கள் கேட்கறதுக்கு மறுமொழி சரியா வரும். ஆனால் அந்த ஒன்றுக்கு கீழே வராமல், அது மட்டுமில்ல, மலையக தமிழாக்கள் இஸ்லாமிக் தமிழாக்கள் கூட ஒரு தலைமையை கீழே வர வேணும். இந்த தமிழ் எல்லாருமே தமிழ் பேசும் மக்கள் என்ற தலைமையை கீழே செல்வநாயகர் இருக்கைக்கே இந்த தமிழ் பேசும் மக்கள் என்றதை கொண்டு வந்தவர். அவர் தமிழ் மக்கள் என்று சொல்ல இல்லை, தமிழ் பேசும் மக்கள் என்று சொன்னார். ஏனென்றால் இஸ்லாமிக் மக்கள் சொல்லிக் கொண்டு தாங்கள் ஒரு தனி இனம் உண்டு. சரி, நீங்க தனி இனமா இருங்கோ, ஆனா தமிழ் பேசும் மக்களா இருங்கோண்டு. அப்ப தமிழ் பேசும் மக்களா இருந்து உண்மையில அந்த டைம் செல்வநாயகர் தான் அவைக்கும் தலைமை வகிச்சார். அப்ப அவைக்கான ஒரு பெரிய கட்சிகள் தலைமையில் இருக்கு. அதுக்கு பிறகுதான் அஷ்ரப் மற்ற மாதிரி ஆக்கள் எல்லாம் வந்து இப்ப ஆளுக்கு ஒரு கட்சியா வந்திருக்கு. அப்ப இந்த நிலைமையில வந்து உண்மையில எங்களுக்குள்ள வந்து ஒற்றுமையால் கொஞ்சம் வேண்டாலும் வர வேணும். ஆனால் நாங்கள் அந்த ஒற்றுமைக்காகவே எங்களோட காலத்தை ஒரு டிக்கேட் ஒரு தசாப்தத்தை முடிக்கிற மாதிரியே போகுது பாருங்க. இன்றைக்கு போராட்டம் முடிஞ்சு 6-7 வருஷம் ஆகுது. இருந்த கட்சிகள் எல்லாம் உடைஞ்சு
சின்னாபின்னமாய் கொண்டிருக்குது இங்க வெளிநாடுகள்ல. அதே மாதிரி தான் உள்ளுக்கும். அப்ப உள்ளுக்கு உள்ள நிலைமையில இன்றைக்கு சம்பந்தர் மாதிரி ஆக்கள் இந்த வயதுல கூட அவன் கட்சி நலனை பாக்குறார், அவர் தந்த சொந்த நலனை பாக்குறார், சேனாதி சொந்த நலனை பாக்கணும். அப்ப சொந்த நலன் மக்களின் நலனை விட சொந்த நலனும் அவன் கட்சி நலனும் பார்த்தால் புறையனென்று மக்களின் நலன் சரியா வரும். அப்ப மக்களின் தீர்வு எப்படி நலனா வரும்? அப்ப தங்கட நலனை பாக்க சிங்கள மக்களை சிங்களவனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவை தங்கட நலனை பாக்கினோம். சிங்களவனுக்கு எதிராக போயிட்டால் தங்கட நலன் சரி வராதுன்றதை அவ உணரியணும். அப்ப சுரேஷ் பிரேமச்சந்திரன் பேசிக்கல மக்களின் நலனை பற்றி கதை கேட்க அந்த சொந்த நலன் விடுபட்டு போகுது, அவற்றை கட்சி நலன் விடுபட்டு போகுது. அதான் நாங்க உண்மையான நிலைமை. அப்ப ஒவ்வொருத்தரும் தங்கட கட்சி நலனையும் சொந்த நலனையும் பார்த்தால் மக்கள் நலன் அங்க இருக்காது. எலெக்ஷன் டைம்ல ஒவ்வொரு வீட்டுலயும் போய் கும்பிட்டு எனக்கு ஓட் பண்ணுங்கள்ட்டு போகலாமே ஒழிய அதுக்கு மேல மக்கள் நலனை பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு டே டு டே அல்லது அந்த கால சண்டை டைம்ல இருந்து இன்றைக்கு மட்டும் ஸ்ரீலங்காவில நின்று பிடிக்கக்கூடிய ஒரே தலைவர் என்று சொன்னால் உண்மையில சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவரோட சேரக்கூடிய ஒரு சில ஆக்கள் தான். மற்ற ஆக்கள் எல்லாரையும் அவைய அனுபவங்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு இருக்கக்கூடிய உலக அனுபவமும் சரி, இந்திய அனுபவமும் சரி, ஸ்ரீலங்கா அனுபவமும் சரி மெசிவா இருக்குது, எக்கச்சக்கமா இருக்குது. ஆனப்படியால் இதை மக்கள் உணர்ந்து கவனிச்சாலே ஒழிய மற்றபடி தெரியாது, ஆக்களுக்கு தெரியாது. அவர்கிட்ட படிப்பு விஷயமா இருந்தா என்ன விஷயமா நாக்கள் சும்மா நினைக்கிறது ஒரு படியங்கள் என்ற மாதிரி, அப்படி இல்லை. அப்ப இப்ப இருக்கக்கூடிய ஆக்கள்ல சரியான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள் என்று சொன்னால் தமிழ் பொலிட்டிஷியனுக்குள்ள சுரேஷ் பிரேமச்சந்திரன் முக்கியமான ஒரு ஆளா இருப்பார் நான் நினைக்கிறேன். சரிங்க, குறிக்கப்பட்டவர்கள் 3 பேர் இருக்கிறார்கள் நினைக்கிறேன். அவருடைய முடிவு கண்ணன் அவர்கள் நீங்கள் உரையாடுங்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம். நான் கண்ணன் பேசுறேன். வணக்கம். சொல்லுங்கள். நீங்க கேட்டுக்கொண்டு தமிழ் தேசத்துக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் இது என்னன்னு சொல்ல யாரால் இது சர்வதேசம் தலைக்கிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரல. அவர்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரும் சர்வதேசம். ஏன் சர்வதேசம் வந்து தமிழ் தேசத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு இல்லாம இருக்கு? எங்களுக்கு உள்ள பிரச்சனை இந்த தமிழருக்கு தீர்வு கிடைக்கணுமா இருந்தால் இந்த தமிழ் தேசிய தலைமைக்குள்ள இருந்தது மாற்றம் கட்டாயம். 60 ஆண்டு காலம் அலட்சமாவே அரிச்சு இன்றைக்கு நாங்கள் அழிஞ்சு போய் இருக்கிறோம். இது கட்டாயம், இது காலத்தின் தேவை. இன்றைக்கு நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க சுயப்பிரகடனத்தை பற்றி சொல்றீங்க. அவரும் வடகிழக்கு நெஞ்ச மாகாண சபையை இந்தியாவில் உருவாக்கப்பட்ட போது அதுக்கும் அவர் அங்க இருந்து தலைமை தாங்கி இந்த கட்சி சார்பில் செயல்பட்டவர்கள். அன்று கூடிய அவர்கள்ட்ட விட்ட தவறும் மிக மாபெரும் தவறுகள். எல்லாருமே தங்களுக்கு தாங்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் இலக்காக வச்சுதான் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. தலைமைத்துவ பதவிகள் இது இப்படி இருக்கிற சட்டத்தில் வந்து தமிழர்கள் சிங்களவர்கள் வென்று இருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியை விட்டு அதிகாரத்தை விட்டு போயிருக்காரும் இல்லை. அது சிங்கள மக்கள் இந்த மனதில் இருந்து விடுபடவில்லை. இது வந்து இன்னும் விழிப்பேற்படுத்தி சிங்கள மக்கள் மத்தியில் அடுத்த போல பொது தேர்தல் இருந்தால் ராஜ்யத்திற்கு தமிழர்கள் மிக பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். பொது தேர்தல் போன்றது எந்ததை காட்டுகிறது. இந்த மாற்றங்கள் அங்கே நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது. சர்வே இன்றைக்கு வந்து சர்வே நாடகத்துல என்ன மாதிரிலாம் நாங்கள் தமிழ் பார்த்து கொண்டிருக்கோம், நடத்தி கொண்டிருக்கோம் நாடகங்களை. இன்றைக்கு மந்திரி இன்று உள்ள ஜனாதிபதி நேற்று முந்த நாள் பிரித்தானியா வந்திருக்கிறேன். அங்க இருக்க இந்த நாடகங்களை பார்த்தீங்களா? புதுக்கடியை பிடிங்க, புரியதா பிடிக்கணும், பிடிக்காதுன்னா பிடிக்காம பிடிக்கணும். எந்த கொள்கை இருக்கு புலம்பெயர்த்திலிருந்து இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள்ட்ட? எங்களுக்குள்ள நாங்கள் வந்து அறிஞர்கள் நாங்கள் சும்மா பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். பேசி எங்களை பேராக்கி போட்டோம், மடையனாக்கி போட்டோம். புத்திசாலித்தனமா நாங்கள் நடந்த எப்பவும் இல்லை. இன்றைக்கு அவர்கள் நிறைய தங்களோட காரியங்களை பெற்றுக்கொண்டாங்க. தங்களோட அதிகாரங்களை இன்றைக்கு இன்றைக்கு என்ன ஒரு இன்றைக்கு வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியுமே இருக்குது, இளைஞர்கள் செயல்படுறார்கள். உணர்கள் யாருக்காக இல்ல இது சும்மா ஒரு சுத்த விளையாட்டு. தமிழர்களையும் மேலத்தையும் ஏமாத்துற விளையாட்டு செய்கிறார்கள் அங்க. அது தமிழர்கள் வந்து அதை பாதிக்கப்படுறேன். அது நிச்சயம் வந்து நான் சொல்ல வாரது கட்டாயம் கலைஞர் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. கட்டாயம் தமிழர்கள் வந்து மாற்றம் எடுக்கல. இந்த தலைமைகள் இந்த பேசிக்கொண்டிருக்க இதர்கள் விட்டு விலக போகணும். அடுத்த சந்ததிகளுக்கு இடம்
வருவார் இருந்தாலும் அவர் தான் சந்ததி வந்து இந்த அரசியலுக்குள்ள வந்து ஈடுபட்டு தமிழக பிரச்சனையா ஒரு தீர்வு கொண்டு எடுத்து தமிழ் சுத்தமா சொந்தமா வாழ்றதுக்கும் ஒரு போராட்ட ரீதியாக தங்களை வந்து ஒரு இளமாக்கி கொள்றதுக்கு இவர்களிடம் விட்டு கொடுக்கவும். சரி, நன்றி கண்ணன். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நேரம் 12 மணியை தாண்டி விட்டது. ஞாயிற்றுக்கிழமை தொடர்வோம். இங்கே தொடர்ந்து பிலிப் அவர்களா? வணக்கம். நான் திருப்பி மனோகரன் அவர்கிட்ட கேட்கணும் சொன்னா, அந்த தமிழ் தேசிய கொண்டு பதியம் சொன்னால் அது சில காரணங்களுக்கெல்லாம் நினைக்கணும். தமிழக கட்சி ஏன் பின்னுக்கு நிக்கணும் சொன்னா, இது ஆயுத போராட்டங்கள் இதன்படியா அந்த இலங்கை அரசாங்க யாப்புகள் வந்து மாற்றப்பட இல்லை. இன்றைக்கும் பயங்கரவாத சட்டங்கள் இருக்குது. தமிழ் தேசிய கொண்டு பதிஞ்சு நாளைக்கு நீங்கள் எல்லாம் அப்படி நினைக்கிறீர்கள்? நீங்கள் எல்லாம் அப்படி நினைக்கிறீர்கள்? நீங்கள் எல்லாம் அப்படி நினைக்கிறீர்களா? இதுதான் காரணமா இருக்கலாம் என்று. சரி, மனோகரன் அவர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவர் சொல்லுகின்ற காரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? இவ்வளவு எல்லா கட்சியையும் அந்த கட்சிகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட கட்சிகளாக தானே இருக்கிறது. அப்ப நீங்கள் சொல்லுகின்ற அந்த விடுதலை புலிகள் எல்லாரும் கட்சியை பதிவு செய்திருக்கணும். அதுக்கு கவர்மெண்ட் அங்க பழைய ஏதாவது கேஸ்கள் எடுத்துட்டு என்ன செய்ய, நீங்க ஏதாவது எடுத்துட்டு ஒரு ஆளை கொண்ட உள்ளுக்கையும் போடலாம். அப்ப எவ்வாறு பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள்? இபிஆர்ல டெலோர் எல்லாம் எவ்வாறு பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள்? இது வந்து இப்ப கருணாவும் பதிவுதானே வச்சிருக்காங்க. கருண் நாளைக்கு ரோட்ல மழை போறான்னு சொல்லி உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா? கருணாவும் பிள்ளையாரும் அதே நிலைமை தான் தைக்கணும். நீங்க என்ன இப்ப டெலோ இபிஆர்ல எல்லாவற்றையும் கருணா இவர்களோட ஒப்பிடுகிறீர்களா? என்ன சொல்லுங்க? அவையெல்லாம் வந்து ஆரம்பத்துல நீங்க உங்களுடைய கருத்தாப்பா அங்கான வருகிறது. அவர்களோட ஒப்பிடுகின்ற முறையில் தானே வருகிறது. இதற்கும் கருணாவைக்கும் என்ன வித்தியாசத்தை காணுகிறது? அவங்களும் சொல்லுவாங்க இப்படி எல்லா இயக்கங்களும் வந்து அந்த நேரம் வந்து செய்த பிரச்சனைகள் இருக்குத்தானே அங்க. அது வந்து யாருக்கும் தெரியாது இல்லையா? ஆனால் அரசாங்கம் வந்து அதுக்கேற்ற மாதிரி பாவிச்சது. நாளைக்கு தமிழரசு கட்சி பின்னுக்கு நிக்கிறதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். நாளைக்கு பதவி செய்துட்டு வந்துட்டு ஒட்டுமொத்தமா பதிவு செய்யாமல் இருந்தா பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறீர்களா? பதவி செய்யத்தான் வேணும் அப்படின்னு சொன்னா, பதிவு செய்யாமல் இருந்தா அதை எடுக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறீர்களா? அரசியல் ஜாப்பு மாத்த மட்டும் ஒன்றும் செய்யல. அரசியல் ஜாப் இல்ல இப்ப பிரச்சனை. பதிவு செய்யாமல் பதிவு செய்யாமல் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அது ஏன் அப்ப இப்பொழுது எடுக்கிறார்கள்? இல்ல இன்றைக்கும் அவன் கையிலான இருக்கு எல்லாம் அவன் தரப்பு. என்ன நீங்க நான் கேட்ட கேள்வியை விட்டுட்டு அவர் இது பிறப்பு சான்றிதழ் வாசிக்கிறீர்கள்? அதாவது நீங்கள் என்ன சொல்லுகிறீங்கன்னா, தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பதிவு செய்தால் நடவடிக்கை எடுத்து விடுவார்கள் என்ற பயத்தில் தான் தமிழரசு கட்சி. ஏன் அவர்கள் இப்பொழுதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தான் இயங்குகின்றார்கள்? ஏன் அப்ப இப்பொழுது அந்த நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறது? தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து ஒரு டெம்பரரியா தான் இயங்க முடியும். ஒன்னும் பதிவு செய்யப்படலையே. இப்ப கட்சிகள் பதிவு செய்துதானே இருக்கிறார்கள். ஒன்றடியா இருந்து ஒரு சேர்ந்து வரும்போது ஒன்றாரிக்கணும். அப்ப ஏன் அந்த நேரத்தில் சரி அந்த நேரத்திலே நடவடிக்கை எடுக்கவில்லை? பதிவு செய்தால் தான், அதாவது ஒரு பேப்பர்ல பதிவு செய்தால் தான் நடவடிக்கை. தமிழக கட்சியே பின்னிக்கு நிக்கணும்னு சொன்னா தமிழக கட்சிக்கு வந்து இதா இருக்கலாம். அதற்கான சரியான விளக்கத்தை உங்களுக்கு திரு மனோகரன் அவர்கள் தருவார். நன்றி. உண்மையில இந்த எல்லா கட்சிகளும் பதிவு செய்திருக்கு. தங்கட பாட்டுல தனித்தனியே பதிவு செய்த கட்சிகள். இப்ப கதைச்சவர் சொல்ற மாதிரியான அரசியல் நிலைமை ஒன்று அங்க இல்ல. அங்கத்தை அரசியல் ஜாப்பிலும் இல்லை, ஒன்றிலும் இல்லை. அப்படி இல்லாதபடியாத்தான் இப்ப இதன்றி இருக்குது. மற்றது ஏற்கனவே பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது. ஒன்று. ரெண்டாவது வந்து எலெக்ஷன் கமிஷனர் வந்து இந்த 4 கட்சியும் சேர்ந்து இது பதிவு செய்யலாம் என்றெல்லாம் சொல்லி இருக்குது. ஆனால் இவதான் பதிவு செய்யாமல் எடுத்து கொண்டு போயின ஒழிய தமிழக கட்சி. மற்றபடி இது பதிவு செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றது இப்ப இவர் சொல்ற புது காரணம் வந்து இதுதான் முதலாவது நாங்கள் கேட்கிற புது காரணம். யாரோ அடித்து சொல்லி இருக்கிறார்கள், அதனால் தான் அவர் கேட்க வந்திருக்கிறார். சரி, நாங்கள் அடுத்த வாரம் மீண்டும் ஞாயிறு தினம் உரையாடலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இத்துடன் இன்றைய அரசியல் சமூக மேடையை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் ஞாயிறு தினம் தொடரலாம்.